தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா கண்களையும் மூடி தேவ செய்திக்காக ஆண்டு நோக்கி பார்ப்போம். பேச முடியாது. வல்ல பிதாவே, நடுவில் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தயை நிறைந்தவரை அப்பா, இந்த நேரத்தில் குமார் நகேஷ் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவே, இந்த காலை வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவே, ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகள் கூட எங்களை தேவன் பேசும்படியாய் எல்லாவற்றையும் பார்க்கலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக, இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, தாவீதினுடைய கரத்தில் பயன்பட்ட கவன்களை போல ஆண்டவரே ஊழியக்காரன் நீர் பயன்படுத்தும்படியாக, வேத வசனங்களை அறிந்து கொள்ள எங்கள் மனதை திறக்கும்படியாக, வேத அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறக்கும்படியாக, எம்மா விசேஷருடைய இருதயம் கொழுந்துட்டு எரிந்தது போல எங்கள் இருதயங்கள் எரியத்தக்கதாக ஆவியானவர் தாமே வசனங்களை விளங்க பண்ணும்படியாக உம்முடைய ஆலைக்குள்ளாக முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்க சொன்னங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கிறதான காரியத்தை நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் வேகமாக இதுவரைக்கும் பார்த்த காரியங்களை, ஒரு 3 வாரம் பார்த்த காரியங்களை நான் சொல்லிவிட்டு இந்த நாள் செய்திக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு 3 காரியங்கள் நம்மோடு கூட போராடும் என்று சொல்லி வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஒன்று, நம்முடைய மாம்சமே நம்மோடு கூட என்ன செய்யும்? போராடும் அப்படிங்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். நமக்கு வேதத்தில் பார்க்கறது மாத்திரம் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். நம்முடைய மாம்சமே நமக்கு என்ன செய்யும்? நம்முடைய மாம்சம் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக என்ன செய்யும்? போராடும். இந்த போராட்டம் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் இன்னொரு காரியம் நம்மோடு போராடுகிறது. இந்த உலகம் என்ன செய்யும்? நம்மோடு கூட போராடும். உலகத்தோடு நமக்கு காரியங்களுக்குனால உலகம் நம்மோடு கூட என்ன செய்யும்? போராடும். ஏனென்று சொன்னால், நாம் இந்த உலகத்திற்கு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு நம்ம அந்நியரும் பிரதேசியமாக இருக்கிறோம், நம்ம பரலோகவாசிகளாக இருக்கிறோம். அதனால் இந்த உலகத்தோட நமக்கு யுத்தம் உண்டு. உலகம் நம்மளோட என்ன செய்யும்? போராடும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். 3வது, பிசாசானவனோடு நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரே ஒரு எதிராளி தான், ஒரே ஒரு பகையாளி தான், ஒரே ஒரு எதிராளி தான், வேறு யாரும் நமக்கு எதிரி கிடையாது. அப்படின்னு வந்து ஒரு எதிராளி பகையாளி யாருன்னு சொன்னால், சாத்தான், பிசாசானவன், சோதனைக்காரன், மனுஷ கொலைபாதகன், திருடன், சகோதரை குற்றப்படுத்துகிறவன், இப்படி நிறைய காரியங்கள் அவனை குறித்து, வலு சர்ப்பம், இப்படி நிறைய காரியங்கள் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவன் தான், அவனை குறித்து தான் இந்த இடத்துல அவனோட போராட்டம் உண்டுன்ற காரியத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் எபேசு நிருபத்தில் கடைசியாக கொண்டு வந்து சொல்கிறார். அதான் சொல்ல, கடைசியாக சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு போராட்டம் இருக்கிறது, இவனோட நமக்கு போராட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம 4 வகையில் இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியை 10-17 வசனத்தை நம்ம 4 பகுதியில் நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம் என்று சொன்னோம். 1, பிசாசானோட நமக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் நித்தம் உண்டு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு மொத்தம் உண்டு. நாம் ஜெயிக்க வேண்டும் என்று தேவ சித்தம் உண்டு அப்படின்னு 4 காரியங்கள் சொல்லியிருந்தோம். அதில் நாம் பிசாசானோடு நமக்கு யுத்தம் உண்டு அப்படிங்கிறத நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். அந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. போதும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு தெளிவாக வசனம் சொல்லுது. நமக்கு போராட்டம் மனிதர்களோடு கூட கிடையாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை.
நமக்கு போராட்டம் யாரோடு அப்படின்னு சொல்லப்பட்டா பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க 11ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளதாகும்படி என்று சொல்லி வாசிக்கிறோம். 11ஆம் வசனம் போட ஸ்கிரீன்ல. பிசாசின் தந்திரங்களோடு கூட, அப்போ அவனோட தான் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், அவன் தந்திரமானவன். அன்றைக்கு ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்தவன், அவன் வஞ்சிக்கக்கூடியவன், ஏமாற்றக்கூடியவன், தந்திரமானவன். அவனோடு கூட அவனுடைய தந்திரங்களை நாம் என்ன செய்ய எதிர்த்து நிற்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க நீங்களும் தந்திரம் உள்ளவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க, அந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறத சிறம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம தெரியாமல் புரிந்து கொள்கிறோம். நமக்கு ஒரு அந்த 12ஆம் வசனம் முடியுமோ சொல்லுவோம், நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். அப்போ நமக்கு யுத்தம் உண்டு அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், நாம புரிந்து கொள்கிறோம். ரெண்டாவது, மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு யுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, எவைகளோடு நமக்கு யுத்தம் இருக்குன்னு சொல்லி 12ஆம் வசனத்தை பார்த்தோம்னு சொன்னால், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு, நமக்கு யுத்தம் உண்டு என்றார். அவன் சொன்னேன், இந்த யுத்தம் நீங்கள் சொல்கிற விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏதோ ஸ்போர்ட்ஸ் மாதிரி கிடையாது, ஏதோ ஒரு கேம் மாதிரி இல்லை. அந்த கேம் விளையாடும் போது மட்டும் அந்த ஜெர்சியை மாற்றிக்கிட்டு, அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு உள்ளே போய் கேம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் கேம் ஓவர் அப்படின்னவொன்னே என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு காரியம் தேவன சர்வாயுத வர்க்கம் அப்படி சொல்லப்படவில்லை. மாறாக எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த யுத்தம் நித்தம் நம்முடைய கடைசி மூச்சு வரையிலும், இயேசு வருகை வரையிலும் இந்த யுத்தம் இருக்கிறதுனால, எப்போவுமே இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக என்ன செய்ய வேண்டும், நாம் காணப்பட வேண்டும். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு யுத்தம்னு சொன்னால், பாக்ஸிங் மாதிரி இது. ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்ட் 3 அப்படி என்ன செய்யும், போயிட்டே இருக்கும் கடைசி வரையிலும், கடைசி மூச்சு வரையிலும் இல்லையா, கடைசி வரையிலும் இயேசுடைய வருகை வரையிலும் இந்த யுத்தம் உண்டு. அதனால தான் நித்தம் உண்டு அப்படின்னு செய்தோம். நம்ம 2வது காரியத்தை நம்ம செய்தோம் பார்த்தோம். 3வது நாம் பார்த்த காரியம் என்னன்னு சொன்னால், இதில் ஜெயிப்பதற்கு நமக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் மொத்தம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதில் மொத்தம் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அவருடைய ஆண்டவர் நமக்கு தருகிறதான ஆயுத வர்க்கங்களான காரியமாக இருக்கிற என்னதுன்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, 14ஆம் வசனத்தில், சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும். அல்லேலூயா. இந்த பெல்ட் ஆஃப் ட்ரூத் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சத்தியம் என்னும் கட்சியை கட்சி என்ன சொன்னால் பெல்ட், அது அறையிலே கட்டினவர்களாக, இடுப்பிலை கட்டினவர்களாக, பெல்ட் கட்டினவர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிறம் பார்க்கிறோம். அப்போ என்ன இது சத்தியம் என்னும் கட்சினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 3 யோவான் 4ஆம் வசனத்தில், என் பிள்ளைகள் சத்தியத்தை நடக்கிறதுன்னு நான் கேள்விப்படுகிறேன், மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் யோவான் மூலமாய் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ சத்தியத்தை நடப்பதுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஒளியில் இருக்கிறார், அவரிடத்தில் இருள் எவ்வளவும் இல்லை. அப்போ ஒளியில் இருக்கணும், அவர் தேவன் ஒளியில் இருக்கணும்னு சொன்னால், நாம் ஒளியில் நடந்தால் நம்ம என்ன செய்வோம், சத்தியத்தில் நாம் இருப்போம். ஒளியில் நம்ம நடக்கவில்லைன்னு சொன்னால், வெளிச்சத்தில் நடக்கலைன்னு சொன்னால் நம்ம சத்தியத்தில் இருக்க மாட்டோம் அப்படின்னு 1 யோவான் 1:5 நம்ம சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அதே காரியத்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒளியிலே நம்ம நடக்கிறோம்னு சொல்லி சொன்னால் யாரையும் என்ன செய்யக்கூடாது, சகோதரர் யாரையும் நம்ம பயக்கக்கூடாது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படி பயக்கிறவன் இருளில் நடக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அவன் ஒளியிலே நடக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ ஒளியிலே நடப்பது என்பது சத்தியத்தில் நடப்பது. ஏன்னா 5ஆம் வசனம் 1 யோவான் 1:5 சொல்லுது, அப்படி நடக்காத இடத்துல சத்தியம் இல்லைன்னு சொல்லுது. அப்போ ஒளியிலே நடக்க வேண்டும், தேவனுடைய ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 2வது, தேவனுடைய கிருபையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய கிருபையிலே நடப்பது என்று சொன்னால் என்ன, 1 யோவான் 1:8 சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள என்ன செய்யாது, இராதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை பார்த்தா 8 எப்படி சொல்லுது, 10ஆம் வசனத்தை பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்கும். அந்த 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், நம்ம பாவம் செய்யலைன்னு சொன்னால் நம்ம அவரை தேவன் என்ன செய்யும், பொய்யராக்குவராக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தை நமக்குள்ள இராதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவ கிருபையில் நடப்பது அப்படின்னா என்ன, நடுவில் 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் தேவ கிருபை. அப்போ அந்த கிருபை என்ன, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த 7ஆம் வசனத்துடைய பிந்தின பகுதி சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்கிறது. அப்போ அப்படி இருக்கிறதுனால, சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், எப்போதும் இந்த சுத்திகரிப்புக்குள்ளே நாம் போகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், எப்போதும் தேவனோட சீர்புரிந்து இருக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், நம்ம காணப்பட வேண்டும். அதுதான் தேவ கிருபையிலே நடப்பது. எப்போதும் நம்ம அந்த பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இல்லையா நம்ம அறிக்கை செய்யும் போது, சரியா, அதை விட்டு விடும்போது அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். அப்போ எப்போதும் ஒரு சீர்புரிந்தின வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், நம்ம வாழ வேண்டும். அதுதான் தேவ கிருபையில் இருப்பது என்று சொல்லி நம்ம என்ன செய்தோம், பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். 3வது, ஒளியிலே நடப்பது, சத்தியத்தில் நடப்பது என்று சொன்னால் தேவனுடைய அன்பிலே நடப்பது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். தேவனுடைய அன்பிலே நடக்கிறதுன்னு சொன்னால் என்ன, அந்த
ஒன்னியவன் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியிலிருந்தே சொன்ன வசனம் இதுதான். என்னன்னு சொன்னால், சொல்லப்பட்ட விசேஷம் என்னன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவரோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அந்த கற்பனையில் என்ன செய்ய வேண்டும், நடக்கணும். அவர் கற்பனையில் நடப்பது தான் சத்தியத்தில் நடப்பது அப்படிங்கிறத ஒன்னியவன் 2ஆம் அதிகாரத்தில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போது ஒன்னியவன் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அந்த 4ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை என்று வாசிக்கிறோம். அப்போ அவன் சத்தியத்தில் நடக்கிறோன்னா அவருடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். அவர் கற்பனை என்ன, தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு என்றக்கூடியதான அந்த கற்பனை என்ன செய்ய வேண்டும், நம்ம கைக்கொள்ள காணப்பட வேண்டும். இதுதான் சத்தியத்தில் நடப்பதுன்னு சொல்லி நாம் பார்ப்பதற்கு ஆண்டு நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. அதனால் சத்தியம் என்னும் கச்சை அறைகளை கட்டினவர்களாயும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் இதான் அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். 2வதாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன, நீதி என்ற மார்க்க அவஸ்தை தரித்தவர்களாக என்ன செய்ய வேண்டும், நம்ம காணப்பட வேண்டும் சொல்லப்படும். யுத்தத்துக்கு போகும்போது, பிசாசுடைய யுத்தத்தில் நிற்கும் போது நம்முடைய நீதியை கொண்டு போய் நிற்க முடியாது. காரணம் ஏசாயா 64:6 சொல்லுகிறது, நம்முடைய நீதெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது. அப்போ கந்த துணி போட்டு போய் என்ன பண்ண முடியாது, அவங்க முன்னாடி யுத்தத்தில் நிற்க முடியாது. அப்போ நீதி என்ற மார்க்க அவஸ்தை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும். இது என்ன நீதி என்று சொன்னால், ரோமர் 3:22 சொல்லுகிறபடி விசுவாசிக்க எவர்கள் மேலும் பலிக்கும் வித்தியாசமே இல்லை, தேவனால் உண்டாகிற தேவ நீதி என்று என்ன செய்யப்பாங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அதே தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலையும் 9ஆம் வசனத்திலையும் பார்க்க முடியும். விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி என்று சொல்லப்படுகிறது பார்க்க முடியும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நமக்கு அவர் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி உண்டாகும்படி அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த நீதி இயேசுவை விசுவாசிக்கிறதுனால உண்டாயிருக்கிற நீதி, இயேசு அவருடைய நீதியை நமக்கு என்ன செய்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். 33 வருஷம் அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு உண்டான நீதி என்னவோ அதை அவர் நமக்கு தந்துவிட்டு நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். அப்போ ஆக்கினை அங்கே போனது, நீதி நம்மிடத்தில் வந்தது. அந்த நீதியை அந்த நீதியை மார்க்கவசமாக நாம் தரித்தவர்களாக என்ன செய்ய வேண்டும், அந்த யுத்தத்தில் நிற்க வேண்டும். நம்முடைய நீதி அல்ல. அப்போ 2 வகையில நீதி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன். ஒன்று பொசிஷனல் ரைசியஸ்னஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஸ்தானத்து நீதி. இன்னொன்று பிராக்டிக்கல் ரைசியஸ்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நடைமுறை நீதி. அது எங்கே பார்க்கலாம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உதாரணத்துக்கு எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் 18ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். 2 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், மேலும் நான் உங்களுக்கு தந்தையாக இருப்பேன், பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரன் குமாரத்தியுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு வாசிக்க முடியும். எப்பொழுது அவர் நம்ம ஏற்றுக்கொள்வார் அப்படின்னா, முந்தின வசனங்கள் பார்க்கும்பொழுது தெரியும், சிலை வழிபாட்டு கோயிலுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அப்போது சிலை வழிபாடு கோயிலுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி, எனவே 17ஆம் வசனத்தில், எனவே அவர் நடுவிலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள். நான் RC பைபிள் இருக்க மாதிரி சொல்கிறேன். அவர் நடுவிலிருந்து நீங்கள் என்ன பண்ண, இங்கே வந்து புறப்பட்டு வெளியே வாங்க, நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் நடுவில் வெளியேறுங்கள், தீட்டானதை தொடாதிருங்கள், விக்கிரகாராதனை செய்யாதிருங்கள், அவரை விசுவாசித்து விக்கிரகாராதனை, சிலை வழிபாடு, சுரூப வழிபாடு, ஓவிய வழிபாடு எல்லாவற்றையும் விட்டு அவரிடத்துல வாருங்கள், சபைக்கு வாருங்கள். அப்படி வரும்போது, சரியா, அப்படி வரும்போது இப்போ 18ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது, எப்பொழுது, விக்கிரகாராதனை, சிலை வழிபாடு, ஓவிய வழிபாடு, சுரூப வழிபாடு இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டான நான் ஆவியா இருக்கிற தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை விசுவாசித்து நீங்கள் அவரிடத்துல வரும் பொழுது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் என்ன குமாரன் குமாரத்தியுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் குமாரனும் குமாரத்தியுமாக இருக்கிறோம்ல, விக்கிரகாரனை விட்டு வந்திருக்கிறோம்ல, அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார்ல. இதுதான் பொசிஷனல் ரைசியஸ்னஸ், ஸ்தானத்தின் நீதி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இது யார் நம்மளா எதுவும் சம்பாதிக்கல, அவராய் நமக்கு ஈவாய் கொடுத்த ஒரு நீதியாக இருக்கிறது. சரியா, அவருடைய பிள்ளைகள் என்று இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்ம அழைக்கப்படுகிறோம். அதான் 1 யோவானில் அவர் யோவான் உணர்ந்து சொல்வார். 1 யோவான் 3:1 பார்த்தீங்கன்னா சொல்லுவார், என்னன்னு, நாம் பிள்ளைகள் அழைக்கப்படுவதனால பிதாவார நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல, ஏன்னா நிறைய அல்லையே வரல. சரியா, ஆனால் ரொம்ப ஸ்லாக்கியமான அந்த காரியம். அவர் எவ்வளோ உணர்ந்து எழுதுறா தெரியுமா, அதை 1 யோவான் 3:1 சொல்லுவார். சரியா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவார நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா. நீசரும் வஞ்சரும் துரோகிகளும் பாவிகளும் சத்துருக்களுமாக இருந்த நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம், அவர் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறது பெரிய ஸ்லாக்கியம். அதுதான் ஸ்தானத்தினுடைய நீதி. சரியா, நடைமுறை நீதினு வரும்போது அங்கே சொன்ன 2 கொரிந்தியர் 6:18 பிள்ளைகளாக இருக்கிறோன்னு வருது, அது ஸ்தானத்து நீதி. 7:1 2 கொரிந்தியர் 7:1 அடுத்த வருஷம் அதிகாரம்லாம் பின்னாடி பிரிக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 7:1 பார்த்தோம்னா அங்கே என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட சகோதரர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே மாம்சத்தில் ஆவியில் உள்ள எல்லா அசூசியும் நீங்கள் என்ன செய்யுங்க,
பரிசுத்தமாகுதல் தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். இப்போ இது நடைமுறை நீதி, நமக்கு தேவ நீதி கிடைச்சிருக்கிறது, ஸ்தானத்து நீதி கிடைச்சிருக்கிறது. தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவ பிள்ளைகளை போல் என்ன செய்யணும், நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அவர் உங்களை தகப்பன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றையும் எப்படி இருங்கள், பரிசுத்தமாக இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறார், ஆகிய நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஸ்தானத்து நீதியை பெற்றிருக்கிற நாம நடைமுறை நீதியை என்ன செய்ய வேண்டும், நம்ம வாழ வேண்டும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, நீங்க பரிசுத்தமாக தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவுன்னு சொல்லுது. இந்த நீதி என்னும் மார்க் அவசரத்தை நாம் தரித்தவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும் பார்க்க. அடுத்து எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துல சமாதானத்துக்குரிய சுவிசேஷ ஆயத்தம் என்னும் பாதரட்சைன்னு வாசிக்கிறோம். நான் சொன்ன ஏற்கனவே சமாதானம் தேவனிடத்துல நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எப்படி கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் தேவன் பிரிய கொண்டார், இயேசு கிறிஸ்து சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ள அது தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருங்க, ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த வசனம் பார்த்தா, அடுத்த வசனம் சொல்லும், மனதில் சத்துருக்களாக இருந்த நீங்கள் துர்க்கரியினால அந்நியராயும் மனதில் சத்துருக்களாக இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படியாக, சரியா, அவருடைய மாம்ச சரி தனது மரணத்தினால இப்போது என்ன செய்தார், தேவன் நம்மளை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதனால தான் நம்ம எதை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனே அதை இனிஷியேட் பண்ணி, தேவனே தன்னுடைய குமாரனை அனுப்பி, தேவனே என்ன செய்தார், சத்துருவாக இருந்தால் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பெற்றுக் கொடுத்தார் என்றது எபேசியர் 2ஆம் அதிகாரம் தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்குது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அப்படின்னு செய்யறோம் வாசிக்கிறோம். அப்போ பகையா நின்ற நடுசுவரை தகர்த்து யூதரையும் நம்மையும் புறஜாதிகளையும் ஒன்றாக அவர் ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து ஒரே புதிய மனுஷனாக தேவனோடு கூட என்ன செய்தார், ஒப்புரவாக்கினார் அப்படின்னு இப்படி சமாதானம் பண்ணி ஒரே புதிய மனுஷனாக தேவனோடு ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்லி இயேசு தான் நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் காண்பித்து கொடுக்கறத செய்ய முடியும், பார்க்க முடியும் இல்லையா. வெளிப்படுத்துற 1:6 கூட சொல்லும், அவரை நம்ம பாவங்கள நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து பிதாவை தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியரும் ராஜாக்களும் ஆக்கி இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அது இயேசுவால் உண்டானது. நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம், ரோமர் 5:1 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம் பாருங்க. ரோமர் 5:1 சொல்லுது, விசுவாசத்தினாலே நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தை சமாதானம் பெற்றிருக்கேன், தேவ பிள்ளையா இருக்கிறேன்ற அந்த ஸ்ட்ராங்காக அந்த காலை ஊனி சமாதானம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சரியா, சுவிசேஷம் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நான் சொன்னேன் அந்த சுவிசேஷம் ஆயத்தத்தை நான் பிறகு சொல்கிறேன்னு சொன்னேன், சரிங்களா. அப்போ அந்த சமாதானம் பெற்றிருக்கிறதை நம்ம ஸ்ட்ராங்காக அந்த காலை ஊனி என்ன செய்யணும், நம்ம நிற்க வேண்டும். எங்கே விசுவாசம் முன்பாக யுத்தத்தில் நிற்கும்போது நம்ம நிற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்த்த காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், போன வாரம் நம்ம பார்த்த காரியம் என்ன, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிங்க. 16:16 பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. இதுதான் நம்ம பார்த்தோம், கவனிங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இது எப்படி எந்த மாதிரி அர்த்தத்தை சொல்லியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லேச ஞாபகப்படுத்துறோம், கொஞ்சம் டீட்டெயிலாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஏன்னா ரொம்ப முக்கியமானது. விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாய் என்ன செய்ய நிற்க வேண்டும். அப்போ எப்படிப்பட்ட காரியம்னு சொன்னால், ஆபக்குக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் அந்த சூழ்நிலை என்னன்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பாக பாபிலோனியர்கள் என்ன செய்வாங்க, கல்தேயர்கள் வருவார்கள், யூதா தேசத்தை வந்து அவர்கள் கைப்பற்றுவார்கள். எல்லாரையும் என்ன செய்வாங்க, நிறைய பேர் அவங்க என்ன செய்வாங்க, சிறை கைதிகளாக அடிமைகளாக தங்கள் தேசத்தை கொண்டு போவார்கள். எல்லாம் நடக்கும் என்று சொன்னார். அது நியாய தீர்ப்பு. நான் நேபுகாத் நேச்சாரை வைத்து என் ஜனத்தை சிட்சிக்கிறேன், நியாய தீர்ப்பு செய்கிறேன், என் ஜனத்தை நான் சிட்சிப்பேன், நல்வழிப்படுத்தி சிட்சிக்கிறேன். ஆனால் அதே நேரம் கூட மறுபடியும் தேசத்தினை செய்வேன், நிலைநிறுத்துவேன். ஏன்னா ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், சரியா, தாவீதோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆபிரகாம் உடன்படிக்கை என்ன, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் செய்ய சுதந்திரமாக எப்போதும் தருவேன், உன்னை நான் வானத்து நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்பது ஆபிரகாமுடைய செய்திருக்கிற ஆணை. அப்போ அதை அவர் நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த சந்ததி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுவும் அவர்கள் தேசத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். 2வது தாவீதின் இடத்துல சொன்னார், உன் சந்ததியில் ஒருவர் எப்போதும் ராஜாவாக வைத்திருப்பார் அப்படின்னு சொன்னால் இந்த தேசத்தில் ஒரு ராஜா என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும். ஸோ அப்போ அதெல்லாம் அறிந்ததான ஆபகுக்கு தான் என்ன சொல்கிறாப்புல, இப்போ அவன் சொல்கிறான், இப்போது அறிக்கை பண்ணுறாப்புல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடி பழம் கூடாமல் போனாலும் சரி, ஆடுகள் மந்தையில் இல்லாமல் போனாலும் சரி, மாடுகள் தொழுவத்தில் இல்லாமல் போனாலும் சரி, பாபிலோனியர் வந்து அத்திமரத்தையும் திராட்சை செடியும் ஒளிவு மரங்களை இதெல்லாம் எல்லாத்தையும் பல நட்டு போகும்படி செய்தாலும் சரி, தொழுவத்தில் இருக்கிற மாடுகளையும் மந்தையில் இருக்கிற ஆடுகளையும் அவர்கள் ஓட்டி கொண்டு போனாலும் சரி, எல்லாம் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா மறுபடியும் என் தேவன் எங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர்
உண்மை உள்ளவர். ஏதாவது நான் சொன்னேன், அவன் அந்த விசுவாசத்தில் ஆபிரகாம் ஆபுக்கோக்கு இருந்து அந்த பார்க்குற விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான்ற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோம். ஆனால் அதே நம்மோடு கூட வரும்போது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், 2 மாறாத விசேஷத்தினால் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி, நமக்கு நிச்சயமாக நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி 2 மாறாத விசேஷத்தினால தேவன் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன 2 மாறாத விசேஷம் ஞாபகம் இருக்க? 2 மாறாத விசேஷம். ஒன்று தேவனுடைய வாக்கு தத்தம், இன்னொன்று தேவனுடைய ஆணை. சரியா? ஒன்று தேவனுடைய வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? என்ன? அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். வாக்கு தத்தமாக சொல்லிட்டார், அதுவே போதும். ஆனாலும் தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆபிரகாமுக்கு எப்படி அவர் தன் பேரிலே ஆணையிட்டு சொன்னாரோ, அதே போல நமக்கும் அவர் ஒரே ஆணையினாலே அந்த நித்திய ஜீவனை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி அந்த எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத இப்படி நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அது அப்படியே 1 யோவான்ல நம்ம 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய சாட்சியை நாம் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். சாட்சி கையெழுத்து போட சொல்கிறோம். மனுஷனுடைய சாட்சியை பார்க்கணும், தேவனுடைய சாட்சி பெரிதாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அது குமாரனுக்குள் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அல்லேலூயா. குமாரனை உடையவன் ஜீவனை, நித்திய ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். அப்போ அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறது தான் தேவன் கொடுக்கிற சாட்சி. அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவன் அவரை பொய்யராக்குகிறான் அப்படின்னு செய்யறோம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டவன், சரியா, அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் அந்த சாட்சி தனக்குள்ள கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனங்கள் சொல்லுகிறத செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ டெஃபினட்டா அவரே சொல்லு, இது எதுக்காக எழுதியிருக்கேன் 13ஆம் வசனத்தை சொல்லுவார் நினைக்கிறேன். எதுக்காக நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற, அதுதான் தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சரியா? விசுவாசம் உங்களுக்கு நிச்சயமா என்ன உண்டு? விசுவாசம் உங்களுக்கு இதை எழுதியிருக்கிறேன். என்னன்னா, அவர் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், விசுவாசத்தினால் நீங்கள் நித்திய ஜீவனை பெறவும் தான் என்ன பண்ணியிருக்கேன், இதை எழுதியிருக்கிறேன்னு சொல்றதை இப்படியும் அங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. அதனால தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் முடிக்கும் போது எபிரேயர் ஆக்கியோன் எப்படி முடிப்பார்னு சொன்னா, அவர் என்ன செய்திருக்க, முன்னோடியாக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் உள்ளே திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு என்ன செய்வான் நம்ம பார்ப்போம். அவர் உள்ளே போயிருக்கனால என்னப்பா பெரிய ஒரு காரியம் அப்படின்னா அங்கேயே வரும். அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கோம், எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் இதை வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உள்ள இயேசு பிரதான ஆசிரியர் உள்ள போயிருக்கிறதுனால என்ன அப்படின்னா, அவர் நம்ம நிச்சயமாய் நித்திய ஜீவனை பெறுவோங்கிறதுக்கு கப்பலுக்கு எப்படி நங்கூரம் எப்படி ஸ்ட்ராங்கா அது எப்படி ஒரு ஆதாரமா இருக்குதோ, அந்த மாதிரி அவர் உள்ள போயிருப்பது நமக்கு ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு நிலை உறுதி திரைக்குள்ள போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து உள்ள போயிருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, யூதாவில் ஒரு அதிகாரம் தான் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வழுவாதபடி காக்கிறவர். அல்லேலூயா. வழுவாதபடி காத்து அவருடைய மகிமையில சன்னிதானத்திலே நம்மை கொண்டு போய் அவர் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாங்க யூதாவில் என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். அல்லேலூயா. உள்ள போயிருக்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அவர் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 24, 25, 26 வசனங்கள் சொல்கிறது, அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர், என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருந்து பிதாவினிடத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் எல்லாம் மரணத்தினாலே நிலைத்திருக்க கூடாது. ஆரோன் செத்த அடுத்து ஆரோனுடைய பையன் எலெயாசார் வர வேண்டும், இப்படி ஒவ்வொருத்தரா வர வேண்டும். சரியா? அடுத்தடுத்து. ஆனா இவரும் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். என்றென்றைக்கு பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் முற்று முடிய ரட்சிக்க, அந்த இடத்துல போட்டிருக்காங்க, முற்று முடிய ரட்சிக்க. பாருங்க, அவர் மாறி போகாத ஆசீர்வாதமுள்ள இருக்கிறார். அவர் முற்று முடிய ரட்சிக்க எப்படி இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்காக பாருங்க, அவர் மூலமாக தேவனிடத்தில் செயல்களுக்கு வேண்டியது செய்யும்படிக்கு அவர் எப்போது உயிரோடு இருக்கிறார்கள். அவர் முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், ஒரு யோவான் 6ஆம் அதிகாரத்திலே காமிச்சேன் இல்லையா? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எத்தனை முறை அவர் மறுபடியும் நித்திய ஜீவனை நான் தருவேன், கடைசி நாளில் எழுப்புவேன், இதை திரும்பி அவர் சொல்றதை இப்படி நம்ம பார்க்க முடியும். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இல்லை, என்னை விசுவாசிகள் நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன், அதுவே என்னை அனுப்பின பிதாவுடைய சுத்தமாக இருக்கிறது, ஒருவனையும் நான் என்ன செய்வேன், எனக்கு பிதா எனக்கு கொடுத்த ஒருவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன், இழந்து போக மாட்டேன், ஒருவரையும் இழந்து போக மாட்டேன், எல்லாரையும் என்ன செய்ய கடைசியாக நான் எழுப்புவேன். என்னை விசுவாசத்திற்கு ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டுன்னு திரும்ப அந்த இடத்துல சொல்றதை என்ன செய்ய நம்ம பார்த்தோம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட இடத்துல என்ன இல்லை, நான் ஒரு 3 கூட்டம் சொன்னேன். ஒரு கூட்டத்தில் என்ன இல்லை அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் அவங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்னா, விசுவாசன கேடகத்தை இல்லாதபடி ஆயிடுச்சு. யார் அந்த கேடகத்தை இல்லாம ஆக்குனாங்கன்னா, ஊழியக்காரங்களே ஆக்கிட்டாங்க. ஊழியக்காரங்களை இதே பைபிளை வச்சு அந்த கேடகத்தை இல்லாதபடி செஞ்சுட்டாங்க. நீ போவியா பரலோகம், அவன் போவானா பரலோகம், இவன் போவானா பரலோகம், யார் போவா பரலோகம், யார் போவா பரலோகம் அப்படின்னு கேட்டு
யாருமே பரலோகம் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு தாட்டுக்குள்ள போய் அந்த விசுவாச கேடகமே கையில இல்லை. ஆனா திரும்ப திரும்ப யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்ற, என்ன விசுவாசிக்கிறதுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்ன விசுவாசிக்க நித்திய ஜீவன் உண்டு, என்ன விசுவாசி நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10:26 பாருங்க, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளுக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை, அவைகள் எனக்கு தந்த என் பிதா என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், என்னிலும் பெரியவராய் இருக்கிறார், அவனை கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. என்ன கேரண்டி? இது அரசியல்வாதியோட கேரண்டியாங்க? அரசியல்வாதியோட கேரண்டியா? அது எவ்வளவேனும் போய் உரையாத தேவன். அல்லேலூயா. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், சின்ன குழந்தைங்க நம்புற மாதிரி நம்பணும். நம்ம ஆண்டவர் வார்த்தை அப்படி எடுக்கணும். இன்னைக்கு நிறைய ரசிக்கப்பட்டவங்க நிறைய சபைகளில், ஆவிக்குறை சபைகளில் பரிதாபமான நிலைமை. ஒரு பக்கம் அந்நிய பாஷை பேசாதனால போக மாட்டான்ட்டாங்க, அது ஒரு கூட்டம் போகாதுன்னு முடிவு பண்ணிட்டான், முடிச்சிச்சு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, அந்நிய பாஷை பேசினாலும் நீ போக மாட்டே, போயிடுவியா நீ அப்படின்னு நான் சொன்னேன் போன வாரம். சரி, அப்போ என்ன நிலைமை? நித்தியம் சர்ச்சைக்கு வரான், ஆராதிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், தேவசதி கேட்குறான், எல்லாம் பண்ணுறான், போவான். பரிதாபமான நிலைமை. இந்த விசுவாசம் கேடகமே கையில் இல்லை. இன்னொரு கூட்டத்தை சொன்னேன், அவங்க விசுவாசம் கேடகம் வச்சுருக்காங்க கையில். என்ன கேடகம் வச்சுருக்கான்னு பார்த்தா, இந்த ட்ராமாவில் நடிப்பாங்கல்ல, சேவகர்களுக்கு அட்டையில் செஞ்சு வச்சு கொடுப்பாங்கல்ல, அட்டையில் செஞ்ச கேடகத்தை கையில் வச்சுருக்கான். என்னடா அது கேடகம் அப்படின்னா, அந்த விசுவாசம் என்னன்னா, எனக்கு அடுத்த வருஷம் ஆண்டவர் வீடு தருவார், எனக்கு 6 மாதம் கழித்து ஆண்டவர் கார் தருவார், எனக்கு ஆண்டவர் இதை 3 மாதத்தில் செய்வார், இதை எனக்கு 6 மாதத்தில் செய்வார், இதை எனக்கு 1 வருஷத்தில் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு. அது நடக்கும், நடக்காமையும் போகும். அது நடக்கும், நடக்காமையும் போகும். ஏன்னா உலக சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அவர் சித்தம்னா தருவார், தரமால அவர் சித்தம் இல்லைன்னா தரமாட்டார். ஆனால் இவன் அட்டையை பிடிச்சி நிற்கிறான். நடக்கலைன்னு வைங்க, நடந்துச்சுன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் உறுதியாக பிடிச்சிப்பான் அந்த அட்டையை. ஆனாலும் பிசாசு சிரிக்க தான் செய்வான். அட்டை கேடகத்தை எடுத்து வந்து அவன் நிற்கிறீங்க அப்படின்னு தான் நிற்பான் பிசாசு. அப்போ நடந்துச்சுன்னா இன்னும் உறுதியாக பிடிச்சிக்குவான் அந்த அட்டையை. நடக்கலைன்னா அதையும் அந்த அட்டை கேடகத்தோடு போட்டுருவான். அதில் நடக்கலை இல்லை, ஆண்டவர் செய்யலை. 3வது கூட்டம் சொன்னேன், அவங்க கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க பிடிக்கல. அவங்க யார் அப்படின்னா, அதான் நித்திய ஜீவனை கேரண்டியா சொல்லிட்டார்ல, மெய்யாகவே வேற சொல்லிட்டார்ல, அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்ய போறேன், பழைய பாவங்களுக்கு நான் போறேன், என்ன வேணாலும் செய்யற லைசன்ஸ் வாங்கி இருக்கிற மாதிரி என்ன வேணாலும் செய்ய போறேன் அப்படின்னு போறாங்க. பைபிள் எப்படி சொல்லுது? நான் எபிரேயர் இதிலே காமிச்சேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், பயந்து இருக்க கடவோம், ஜாக்கிரதையா இருக்க கடவோம், அறிக்கை பண்ண கடவோம், விசுவாசத்தோடு சேர கடவோம், பற்றி கொண்டு இருக்க கடவோம், இப்படிதானே சொல்லுது பைபிள் இல்லையா? அந்த நம்மளை ஒப்புரவாக்கினான். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பிரியம் கொண்டான்னு வாசிக்கிறோம். கொலோசியர் 1:21 அவர் சத்ருக்களை இருந்த நம்மளை ஒப்புரவாக்கினார்னு வாசிக்கிறோம். 22 என்ன வாசிப்போம் அப்படின்னா, அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். அந்த விசுவாசத்தை நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். நீங்கள் கேட்ட சுவிசேஷம் உண்டாகும், நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். அதனால் இந்த விசுவாசன்ற கேடகம் வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துடக்கூடாது. இன்னைக்கு ஆராதனைன்னு சொன்னாங்க விசுவாசத்தில், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விசுவாச கேடகம் ஐயா வந்து சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, விசுவாச கேடகம். அப்போ அந்த விசுவாச கேடகம் எப்படி எழுதப்பட்டிருக்குது? நான் சொன்னேன் போன வாரம், எப்படி எழுதப்பட்டிருக்கு, எந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த அர்த்தத்தில் தான் நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து மேலே வைக்கும் விசுவாசம். நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு, ஏன்னா தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன், தன் வார்த்தையில உண்மை உள்ள தேவன். அவர் ஆணையிட்டு, அவர் சத்தியம் பண்ணி ஆணையிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்து அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த கேடகத்தை பிடிச்சிட்டு எனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னா எப்படி நிக்கணும் போட்டிருக்குன்னா, பிசாசே நீ என்ன வேணாலும் என்ன பண்ணு. இப்போ நம்ம அந்த விசுவாச கேடகத்தை பிடிச்சி, அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடுக்காமல் போனாலும், ஒளிவு மரம் பலனற்று போனாலும், ஆடுகள் மந்தையில இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், பிசாசே எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மகிழ்வேன். ஏன்னா எனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நான் போன வாரம் சொன்னேன், எது வேணா உன் சரீரத்தை பேசுவோம், உன் சரீரம் ஆண்டவர் ஓடிக்கிட்டு இருக்க, உன் சரீரத்துல பலவீனம், உன் சரீரத்துல பலவீனத்து பத்தியா, உன் சரீரத்தில் சுகவீனம் பலவீனம். அப்போ சொல்ல பிசாசே, இந்த சரீரத்துல பலவீனம் இருக்குது, ஆனா நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் அடைய போறது மகிமையின் சரீரத்துல எனக்கு என்ன கிடையாது, சுகவீனங்கள் பலவீனம் கிடையாது. அந்த மகிமையின் சரீரத்தை நிச்சயமா அடைவேன், ஏன்னா அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இல்ல சரீரத்துல பலவீனம் இருந்தான்னா இல்லாம இருந்தான்னா போல பிசாச அப்படி சொல்லுவோம். அப்போல போய் பிசாசு
உனக்கே சொந்த வீடு இல்ல, நீ ஏன் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்க, ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவருங்கிற அப்படின்னா அப்ப விசுவாசம் தாங்க அதை கேளத்தை பிடிச்சி நிக்கிற பிசாசு. எனக்கு சொந்த வீடு இங்க பூமியில இல்லைன்னா என்ன, மனுஷகுமார் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் எனக்காக அங்கே வாசத்தலங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த பரிசுத்த நகரம் இறங்கி வரும் புதிய எருசலேம், அதுலதான் நான் என்னென்றைக்கும் ஜீவிப்பேன், இந்த வீட்டுல இல்ல. அப்பா பிசாசு, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்படி விசுவாசம், அதுதான் அந்த அர்த்தத்தை தாங்க சொல்லி விசுவாசம் கேடணும். அப்படிதான் சொல்லிருக்கு. இப்ப நான் 2 பிரச்சனை சொன்னேன். எந்த பிரச்சனையும் வேணா வச்சுக்கலாம், எதை வேணா கொண்டு வரலாம். எப்படி நான் சொன்னேன் எப்படி நிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எப்படி நிக்கலாம் அப்படி கேடு எடுத்து பிடிச்சிட்டு நிக்கலாம். ஏய் பிசாசே என்ன கொண்டு வர, அடுத்து என்ன, வா 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 அப்படி நிக்கலாம். ஏன்னா அப்படிதான் அங்கே எழுதியிருக்கு. சரியா, பயப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா இந்த நித்திய ஜீவன் அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்ல நிலையிலே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா. அதனாலதான் ஆண்டவர் மத்திய 10ஆம் அதிகாரத்தோட சொல்லும் போது கூட சொன்னாரு, என்ன சொன்னாரு, உங்கள் சரீரத்தை கொள்ளுவர்களுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். அவன் மிஞ்சி போனா என்ன பண்ணுவான், லாஸ்டோட கொலை பண்ணுவான். உன் சரீரத்தை மட்டும் தான் கொல்ல முடியும், உங்கள் ஆத்துமாக்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உன் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள வல்ல அவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். அல்லேலூயா. புரியுதா? அப்ப கேரண்டி ஆத்மா, என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிற மரணத்தை காணாமல் இருப்பான். கேரண்டி 100%. அதை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய கேரண்டி. நம்ம எப்போ பயப்படணும் அப்படின்னா, பிசாஸ் போய் தான் பண்ணுவோன்னா, பிசாஸ் நைட்டாக போய் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை அடிச்சுட்டு போயிருந்துருவானா, பிசாஸ் போய் ஆட்டுக்குட்டியான புஸ்தகத்திலிருந்து பிசாசு என் பேரை அடிச்சிருவான் அப்படின்னா அவனால் ஒன்றுமே செய்ய அப்படிலாம் வந்துட்டான். இந்த உலகத்தில் தான் அவன் என்ன பண்ண முடியும், அவன் ஏதாவது பண்ண முடியும், தவிர அந்த நித்திய ஜீவனை யாருமே கை வைக்க முடியாது. அல்லேலூயா. அந்த மாதிரி விசுவாசத்தை என்ன பண்ண ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சிருக்காரு. அதனால விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆராதனை நேரத்தை கூட சொன்ன பிள்ளை இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கூட சொன்னாங்க ஆராதனையில். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சா ஆராதனையில் அது வந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் அவங்க பழைய சந்ததியில் 2 பேர் தான், ஜோஷுவாவும் காலேப் மட்டும் தான் உள்ளே போனாங்க. அத்தனை லட்சம் பேர் உள்ளே போல, அதை குறித்து பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ அவங்க ஏன் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேவனை பரிச்சை பார்த்தார்கள். கவனிங்க, எகிப்திலேருந்து வெளியே வந்தோடனே செங்கடல் தாண்டின உடனே பிரச்சனை. செங்கடல் தாண்டதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை. பார்வோன் சேனை வரும்போது என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னா, நீங்கள் யாத்திராங்க 14 பார்த்தீங்கன்னா தெரியும். வரும்போது சொன்னாங்க, எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னு, கல்றை இல்லைன்னா என்னை மோசையை இங்கே கொண்டு வந்து வனாந்திரத்தில் சாகும்படி கொண்டு வந்து எங்களுக்கு அங்கே கல்றை இல்லையான்னு கேட்டாங்க. சரியா, ஆண்டவர் ஆனால் என்ன பண்ணார், செங்கடலை 2ஆய் பிளந்து தன் ஜனத்தை நடத்தி அவர்களை செங்கடலை அமிழ்த்து போட்டு இவங்களை இந்த பக்கம் கொண்டு வந்தார். ஆடுனாங்க பாடுனாங்க எல்லாம் பண்ணாங்க. யாத்திராங்கம் 15ஆம் அதிகாரத்தில் வர்ஷிப்லாம் நடந்துச்சு. யாத்திராங்கம் 16க்கு வந்து பாருங்கள், அங்கே ஆண்டவர் அவங்கள மன்னாவினால் போஷிக்கிறார். நீங்கள் யாத்திராங்கம் 16லாம் பாருங்கள், மன்னாவினால் போஷிக்கிறார். அங்கே ஆண்டவர் சொல்லுவார், அன்னியனி காலையில் வரும் மன்னா, தேவையானாலும் எடுத்துக்கோ, நாளைக்காக என்ன பண்ணாத மீதி வைக்காதன்னுவார். ஆனால் அதுலேயும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எடுப்பானுங்க. சரியா, ஆனால் அந்த இஸ்ரேல் மக்களில் ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா நாளைக்காக மீதி வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. நாளைக்காக மீதி வைப்பாங்க, நம்ம நாற்று அடிக்கும். அந்த நாற்றை வச்சு மோசையை கண்டுபிடிச்சிக்குவான். மோசையை டென்ஷன் ஆகிடுவாப்புல, எவ்வளோ சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேன், அவர் தான் நாளைக்கு தருவார் அப்படியே வச்சேன் அப்படின்னா உள்ள இல்லையா, திட்டுறான் மோசே. சரி, இப்போ ஆறாவது நாளில் கவனிங்க, 7ஆவது நாள் ஓய்வு நாள், அப்போது மன்னா வராது. 6ஆவது நாளே 7ஆவது நாளுக்கும் சேர்த்து எடுத்து வச்சிங்கன்னு சொல்லுவார். எல்லாம் கவனிப்பா, சேர்த்து எடுத்து வச்சிங்கன்னு சொல்லுவார். அப்படி நீ சேர்த்து வைக்கும் போது 7ஆவது நாளுக்காக வைக்கும் போது கெட்டு போகாது. அவரே சொல்கிறனால கெட்டு போகாது, சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்லுவார். 7ஆவது நாளுக்கு 7ஆவது நாளில் வெளியே உண்டாயிருக்காதுன்னு சொல்லுவார். அங்கே வசனம் போட்டிருக்கோம், 7ஆவது நாளும் சிலர் தேடி போவானுங்க, வருமே மண்ணா எங்க எப்படி இருக்கா பார்த்தீங்களா. அப்போ அவனுக்கு என்ன இல்லை நீங்களே சொல்லுங்க, என்ன இல்லை, விசுவாசம் இல்லை தான், விசுவாசம் இல்லை. நீங்கள் நினைக்க ரொம்ப விசுவாசம் உங்களுக்கு வராதுன்னு சொன்னால் கூட வரணும், அந்தளவுக்கு விசுவாசிக்க நினைக்க. அப்படி இல்லை, அது அப்படி இல்லை, அது புரியுதா இல்லையா. அவர் வார்த்தையை விசுவாசிக்க மாட்டானுங்க. அப்போ அவர் சொல்லி எடுத்து வச்சா கெட்டு போக மாட்டேது, அவர் சொல்லாமல் எடுத்து வச்சா கெட்டு போகுது. கிடைக்காதுறான்னு சொன்னாலும் என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள். ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் என்ன பண்ணல தெரியுமா, இவன் மொத்த பேரும் காலி பண்ணிடுறேன்னு சொல்ல. கவனிங்க, முக்கியமானது கவனிங்க, மொத்த பேரும் காலி பண்ணி யாரா வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து எடுக்கிறதுக்கு ஓய்வு நாளில் மொத்த பேரும் காலி பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் சொல்ல.
சரியா விடுறாரு. அப்புறம் 17ஆம் அதிகாரம் யாத்திராங்க 17 வந்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னு பிரச்சனை பண்ணுறானுங்க. தண்ணி இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அங்கேயும் அவங்க அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணால் கண்மலையிலேருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுறாரு. சரியா, நீ சாதாரணமாக எடுத்துக்கூடாது அந்த பிரச்சனை. யாத்திராங்க 17 அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு போட்டிருக்கு தெரியுமா? எவ்வளோ விசனமான வார்த்தை தெரியுமா ஆண்டவருக்கு? மேகசம் அக்கினிசமாக கூடவே போகிறாரு. கவனிங்க, இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் அற்புத அடையாளத்தினாலும் விடுதலை ஆக்கினார். செங்கடலை நம்ம அந்த ஜனம செங்கடலுக்கு அவன் கண்ணுக்கு முன்னாடி செங்கடலே ரெண்டா பிரியுது. ஃபைல் பிரியிற மாதிரி பிரிக்கிறாங்க. கடல் பிரியதை பார்த்தான். கடல் நடுவில் நடந்து வந்தான். ஆனால் அந்த யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்தில் தண்ணி இல்லைன்னு சொன்னோன்னே அவன் என்ன வார்த்தை கேட்டான்னு போட்டுருக்கு பாருங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க? 7ஆம் வசனம் வாசிங்க. 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடித நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேர். என்னன்னு கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க? கர்த்தர் எங்க நடுவுல இருக்கிறாரா இல்லையா? எது இல்லைன்னு? தண்ணி இல்லைன்னா யார் இல்லைன்ட்டான்? கர்த்தர் இல்ல. உண்மையில கர்த்தர் எங்க நடுவில் இருக்கிறாரா அப்படிங்கிறான். தண்ணி இல்லாதனால. இது எவ்வளவு பெரிய, அதாவது ஆண்டவர் பக்கத்தை யோசிச்சு பாருங்க. அவருக்கு எவ்வளவு விசனமா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. அவரே கூட இல்லைன்றான், கூட தான் இருக்கிறாரு. சரியா, அதனால தான் 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றான், அந்த கண்மலை கிறிஸ்துவே. நல்ல நிலையிலே சொல்லுங்க. பவுல் சொல்றாங்க, அந்த கண்மலை அவரோடு கூட போன கண்மலை, கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. 1 Corinthians 10:4 சொல்லுவார், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவன் கேட்டான், கர்த்தர் கூட இல்லை. சரியா, அதுக்கப்புறம் அப்படியே வந்தாங்க 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மலை சீனாய் மலையிலேருந்து வா, அவர் உடன்படிக்கை பிரமாணங்களை தராரு. தந்த பிறகு அவங்க 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இதன்படி நாங்கள் நடப்போம் செய்வோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க? வாக்கு பண்ணாங்க. நாங்கள் எல்லாரும் கீழ்ப்படிவோம்னு சொன்னாங்க. ரத்தத்தை எடுத்து மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேலேயும் அந்த புஸ்தகத்து மேலேயும் உடன்படிக்கை புஸ்தகத்து மேலேயும் தெளித்தான். இது ரத்தத்தினாகிய உடன்படிக்கைன்னு சொன்னான். ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் சொன்னாங்க. ஆனால் மலை மேலே மோசே போய் கொஞ்ச நேரம் தாமதமான போது யாத்திராகம் 32:1ஆம் வசனத்தில் தாமதித்தது பார்த்தவர் என்ன சொன்னாங்க? மோசே செத்துட்டான், எங்களுக்கு ஆராதிக்க தெய்வங்கள் வேண்டும். ஆரோனே தெய்வத்தை உண்டு பண்ணு. கன்றுக்குட்டி உண்டாக்கி கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி கன்றுக்குட்டி என்ன செஞ்சாங்க? ஆராதித்தாங்க. அப்போ ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வருது. மோசே தள்ளு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுறேன், இவெல்லாம் அழிச்சிடுறேன்றார். மோசே திறப்பில் நிற்கிறான். ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோவோடு செய்த உடன்படிக்கையை யாத்திரை 33 நீர் நினைத்தருளும் ஆண்டவரே. மன்றாடி நான் கெஞ்சி நான் பிரார்த்தித்தான். அவரும் சொன்ன இறங்கிட்டார். நான் உங்களோட வரலடா, நீங்கள் மட்டும் போங்கடான்னாரு. நீங்கள் வரலன்னா நாங்கள் போக மாட்டோம்னா. எதனால் நாங்கள் விசேஷம்? நீர் கூட வரதுனால தானே. நீ வந்தால் தான் போவோம்னா. சரி, என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா, நான் கூட வரேன் அப்படின்னார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும்னா, கர்த்தர் இரக்கம் ஒருக்கம் நீடிய பொறுமையும் சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. சரியா, எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. எங்கே வந்து லாஸ்ட்டில் இதாச்சு தெரியுமா? ஏன் அந்த அத்தனை லட்சம் பேர் ஏன் உள்ளே போல தெரியுமா? எங்கே வந்து எவ்வளோ பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. எங்கே வந்து மாறுச்சு அப்படின்னா, அவரே சொல்ல, என் உடன்படிக்கை மாறுதலே வந்துச்சுடா போங்கடா அப்படின்வார். எங்கே வந்து மாறுச்சு? எது அவரை ரொம்ப விசனப்படுத்தினது? இவ்வளோ விஷயம் சொன்னேன், இப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்கல்ல. எங்கே வந்து மாறுச்சு அப்படின்னா, உளவாளிகளை போவாங்க 12 பேர் உள்ள கானான் தேசத்தில். அங்கேருந்து நியூஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் 10 பேர் சொல்லுவான், அந்த தேசத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது, அங்கே பலவான்கள் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், அங்கே சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு இந்த 10 பேர் சொன்னோன்னே, அந்த 10 பேர் நியூஸை தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த 2 பேர் சொல்லுவானுங்க. அந்த 2 பேர் நியூஸை யாருமே கேட்க மாட்டாங்க. யோசுவாவும் காலேப் சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. மொத்த பேரும் அழுவாங்க. என்னன்னு? ஐயோ, நாங்கள் ஒழுங்கா எகிப்திலே இருந்திருப்போமே, எகிப்திலேயே நாங்கள் இருந்திருப்போமே, அடிமைகளாகவே இருந்திருப்போமே, எதுக்கு எங்களை இங்க கொண்டு வந்த? நாங்க போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போறது கிடையாது, கானான் தேசத்தை சுதந்திரிப்பது இல்லை சொல்லுவாங்க. வாய் விட்டு அறிக்கை பண்ணுவாங்க, நாங்க சுதந்திரிப்பது இல்லை. ஒரு கூட்டம் நம்ம ஒரு லீடர் ரெடி பண்ணிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? எகிப்துக்கு திரும்பி போயிடுவோம், திரும்பியே போயிடலாம். அப்படியே அங்க நடக்கும். அப்பதான் ஆண்டு இறங்கி வருவார். அங்கதான் ஆண்டு சொல்ற விஷயங்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாரு? இப்போ வாசித்து பாருங்க, அங்க என்ன சொல்றாருன்ட்டு. 11ஆம் வசனம் வாசிங்க. என்ன ஆகும்? 14:11.
கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? ஆ. தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எது வரைக்கும் ஆண்டவர் என்ன கேட்கிறார் சொல்லுங்க? எது வரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? கவனிங்களேன், இது ரொம்ப முக்கியங்க. இந்த வார்த்தை விசுவாசம் என்னன்னு புரிஞ்சுங்க. நம்ம புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப விசுவாசம் விசுவாசம் பேசுகிறோம். என்னன்னு கரெக்டாக நம்ம புரிஞ்சு என்னன்னா, ஏன் ஆண்டவர் மனதை இவ்வளோ வேதனைப்படுத்துது அப்படின்னா, விசுவாசிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதெல்லாம் கவனிங்க பாருங்க. ஆண்டவர் வாய் விட்டு சொல்லிட்டாரு, ஆபிரகாம் ஈசா கூட நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். கவனிங்க, அதை நான் நினைவு கூறுகிறேன். உங்களுக்கு வாக்கு பண்ணின மாதிரி கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னேன், தருகிறேன். ஓகே, இப்போ கிடைக்காதே போக மாட்டோம் அப்படி பேசணும் என்ன அர்த்தம்? அவர் போய் சொல்றாருன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். என் தேவன் போய் சொல்லுவாரு அர்த்தம். அப்படின்னா பொய்யே உரையாத தேவனுக்கு அது எப்படி இருக்கும்? பொய்யே உரையாத தேவனுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாரு நான் சொல்றத. அவர் வாய் விட்டு சொல்றாரு, ஆபிரகாம் இல்ல உயிரோட, ஈசாக்கு இல்ல உயிரோட, யாக்கோபு இல்ல உயிரோட கேட்கறதுக்கு. ஆனா அவர் சொல்றாரு, அவங்களோட பண்ணின உடன்படிக்கை நான் நினைவு கூறுகிறேன். அதை நினைவு கூர்ந்து நான் சொல்றேன், அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். வார்த்தை தந்தேனே சொல்லுவார். அப்ப நான் சொல்லிட்டேன், வாய் விட்டு சொல்லியிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். உடன்படிக்கை தேவன் 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன், வாக்கு பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஆனா இவன் சொல்றானுங்க, சுதந்திரிக்க முடியாது. அவங்க யாரை பார்க்கல, அவர் தரப்போறாரு, அவர் தான் கொண்டு போய் சேர்க்க போறாரு, அவர் தான் தரப்போறாரு, அவர் தான் கொண்டு போய் சேர்க்க போறாரு. நம்ம தான் பார்த்தா பாருங்க, நம்ம தான் நினைச்சா நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுதான் இன்னைக்கு நிறைய சபையில் நடக்குது. நான் போவேனா அவர் நடிச்சிருக்கிறவரா, அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு, அதை யோசிக்க மாட்டான். அது யோசனையில் வர மாட்டேது. நான் அவங்களையே வச்சு யோசிக்கிறதுனால இஸ்ரேல் மக்கள் அப்படியே நம்மளால முடியாதுடா, அங்க பலவான் இருக்கான், நம்மளால முடியாது அப்படிதான் சொன்னாங்க. நீங்களே அங்க பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, நம்மளாலே முடியாது. அங்க வேஸ்ட் பாருங்க, என்ன ஆகுமா அவங்க மேல 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 31ஆம் வசனம் வாசிங்க. 31ஆம் வசனம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நம்மாலே கூடாது, சரியா? நம்மாலே முடியாது, அவ்வளவுதான். ஏன்? அவனுக்கு அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும். அவனுக்கு நோண்டி வச்சு நம்மளை பார்த்தா நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் வெட்டுக்கிளி மாதிரி தான் தெரியும். அவனுக்கு பயங்கரமா இருக்கானுங்க. அது ஆண்டவர் தெரியாமல் சொல்லிட்டாரா பயங்கரமாக இருக்கானுங்கன்னு? தெரியாமலே நான் தருவேன்னு சொல்லிட்டாரோ? அவங்க அப்படி தான் இப்போ இது டீல் பண்ணானுங்க அதை இஸ்ரேல் மக்கள். புரியுதா? இப்போ நான் சொன்னேன் என்னென்னமோ பண்ணாங்கல்ல, அந்த டைம்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல, போக மாட்டீங்களா நீங்கள் அப்படி சொல்லலை. இங்கே தான் ஃபைனலாக வருது. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்மளால சுதந்திரிக்க முடியாது, நம்ம போக மாட்டோம். அப்போது அவர் சொன்னார், அவர் போய் சொல்கிறார். அதான் அதுக்கு அர்த்தம். விசுவாசி எத்தனை நீங்கள் எது வரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம்னா, ஐ எம் எ ஃபெய்த்ஃபுல் காட். தேவன் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அதுக்கு அவருக்கு எழுப்ப வேணாம், ஒருத்தர் உதவியும் தேவையில்லை, ஒருத்தர் உதவியும் அவருக்கு தேவையில்லை ஒரு வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதற்கு. அதைத்தான் ஆபிரகாமுக்கே அவங்க முற்பதாவுக்கே காமிச்சிட்டாரு. உன் பலத்தினால நீ பிள்ளை பேக்கிற இல்லை, அது இல்லை, சரீரம் செத்து போச்சு, தாராளுக்கு ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போச்சு, இனி சான்ஸா இல்ல, நான் பண்றேன். அல்லேலூயா, நான் பண்றேன். சரியா? இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் நான் பண்றேன். ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு உண்மை உத்தமான நடந்து கூட உண்மையாயிரு, நீ நான் சொன்னா செய்வேன் சொன்னாரு. சரியா? அந்த மாதிரி தேவன் அவர். அப்ப எது அவருக்கு ரொம்ப விஷனமா இருக்கும் அப்படின்னா, வேதனையா இருக்கும் அப்படின்னா, விசுவாசிக்காம இருக்கிறது. இப்ப அவங்க அப்படி கானான் தேசம், நமக்கு நித்திய கானான், பரம கானான், நித்திய ஜீவன். என்னால முடியாது, நம்மளால முடியாது சொன்னான். அதனால நான் போவே மாட்டேன்னு பேசலன்னு வச்சுக்க, அங்கதான் தப்பு பண்றான், அவங்கள மாதிரியே பண்றேன்னு அர்த்தம். நம்ம சொல்லலாம் என்னால முடியாது, ஆனா என்னை ரட்சித்த தேவனாலே கூடும். அல்லேலூயா. என்னை அவர் நிச்சயம் கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த யோசுவா காலேப் அவங்க 2 பேர் மட்டும் எப்படி போனாங்க? அவங்களும் இதே 10 பேர் பார்த்த தேசத்தை தான் பார்த்தாங்க. இதே 10 பேர் பார்த்த என்னதான் எதெல்லாம் பார்த்தாங்களோ அதே கண்களா அவர்களும் அதே தான் கண்டார்கள். அவர்கள் கண்களுக்கு ராட்சசர்கள் தான்.
யோசுவாவுடைய கண்ணுக்கும் சரி, காலேபோட கண்ணுக்கும் சரி, அங்க இருந்தவங்க எல்லாம் சின்னதா தெரியல. ராட்சேசன், அவர் ராட்சேசன் தான் பார்த்தாங்க. ஆனா அவங்க அவங்கள பார்த்தா, அங்க இருக்க சூழ்நிலை பார்த்தா கூட எதை விசுவாசிச்சாங்கன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அவன் எப்படி சொன்னா பாருங்க, அந்த காலை அந்த ஜோசுவா பேசுற வார்த்தையில கவனிங்க. 13ஆம் அதிகாரத்து 30ஆம் வசனம் வாசிங்க. 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. காலேப் அவனோட பலத்தை வச்சுன்னு பேசல, அவனோட பலத்தில் இல்லை. எப்படி சொல்றான், அவங்க முடியாதுங்கிறாங்க, இவன் சொல்றான் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வோம். ஏன் அப்படின்னா அவன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. ஜோசுவா காலேப் சொல்றது வாசிங்க. 8ஆம் வசனம், அடுத்த அதிகாரத்து 14ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனத்துல தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். நல்ல கர்மத்தில் சொல்லுவோமா? வஸ்திரத்துக்கு ஏன் வஸ்திரத்தை கிழிச்சிக்கலாங்களா இந்த ஜனெல்லாம் இப்படி சொல்லுதேன்னு அந்த என்ன என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அவரு பாலும் தேன் ஓடுகிற தேசம்னு சொன்னாரு. பொய் உரைகிற தேவனா இருந்தா இவன் போய் பார்க்கும் போதே அங்க வறட்சியா இருக்கணும். அங்க பாலும் தேன் ஓடுகிற தேசம் சொன்னார்ல, அப்படி இல்லவே இல்லப்பான்னு சொல்லணும். ஆனா வந்து சொல்றான், ஆமாமா நாங்க பார்த்தோம், அது உண்மையாகவே பாலும் தேன் ஓடுகிற தேசம் தான். அந்த 10 பேருமே அதை சொன்னான். அப்ப அதை உண்மையா சொல்றாருன்னா, அதை தருவேன்னு சொல்ற மட்டும் எதுக்கு நீ விசுவாசிக்க மாட்டற? நான் சொல்றது புரியுதா? அவர் சொன்னபடியே பாலும் தேன் ஓடுகிற தேசமா இருக்குதுங்க, அதைத்தானே தருவேன்னு சொன்னாரு. இப்ப சொன்னபடி இருக்குது, அதை விசுவாசிக்கிற, அதை பார்க்குற, அதை பார்த்து நம்புற. தருவேன்னு சொன்னது ஏன் நம்ப மாட்டேற? ஆனா இவங்க சொன்னாங்க கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தாள். சரியா கவனிங்க. 9ஆம் சொன்ன கர்த்தருக்கு விரோதமா கலங்க மட்டும் பண்ணாதீங்க. அந்த தேசத்து ஜனங்களுக்கு நீங்க பயப்படவில்லை, அவர் நமக்கு இறையாவார்கள். அவர்களை கர்த்தர் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதான் 6வது நேரத்தில் பாடின பாட்டு. நல்லா கவனிச்சு பாரு. 6வது நேரத்தில் இந்த திரும்பி பாடுற ஒரு லைன், ஒரு 4 லைன் பாடிட்டே தெரியா? என்ன எனக்கு என்று ஒரு நம்பிக்கை, என்னை சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். சரியா? அந்த வனாந்தரத்தில் நான் நடந்தாலும் நான் போய் சேருவேன், தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல். அவர் தான் என் நம்பிக்கை, நான் நம்பிக்கையோடு நடப்பேன். அல்லேலூயா. அதான் அந்த பாட்டுடைய 4 லைன் திரும்பி பாடினது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரியா? அதாங்க அதுக்கு அர்த்தம். அதான் நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார், தளராமல் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. தம்பி மைக் கொடுப்பார், எனக்கு ராகம் வரல, நீங்கள் 2 பேரும் பாடுங்க, சேர்ந்து ஒரு இதை மட்டும் பாடுவோம், இந்த லைன் மட்டும், இந்த மட்டும். சரியா? பிரின்ஸுக்கிட்ட ஒரு மைக் கொடுங்க, திவாகிட்ட ஒரு மைக் கொடுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடுவோம். பாட ரொம்ப நல்லதுங்க. தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். நான் சொல்கிறேன், உண்மையிலே பாடும்போது நம்பிக்கையோட விசுவாசத்தோட நம்ம பாடுங்க. விசுவாசத்தோட சும்மா பாட்டு வரிகளை பாடுற மாதிரி பாடாமல். சரியா? நான் சொல்லக்கூடிய நம்ம பாடணும் ஒரு பாட்டு. அப்படி எப்படி பாடணும்? நான் ஆடுவேன், நான் சேரில் தான் உட்காந்துருந்தேன், நான் எதுவும் ஆடலை. சரியா? என் சேரோட ஆடலை. ஆனால் நம்ம தான் அதில் கெட்டிக்காரங்க. அப்படி ஆனால் அந்த மாதிரி இதை பாடாமல் உண்மையிலே என்ன செய்வோம்? உணர்ந்து என்ன செய்வோம்? பாடுவோம் உண்மையிலே. பிரயாணம் செய்வேன், சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு, அவர் என்னை கொண்டு போய் என் தகப்பன் வீட்டில் சேர்ப்பார். அல்லேலூயா. என என் தேவன் ஒரு சர்வ வல்லவர், அவர் சொல்லிட்டார், அவர் செய்வார். அவன் சொன்னா பாருங்க, வேண்டாதீங்க ஐயா, நான் பயப்பட வேண்டியதில்லை. 10 வசனத்தை போடுப்பா. நாம ஏன் அவங்களுக்கு பயப்படுறோம்? இருக்கட்டும், அந்த ஏனோக்கின் புத்திரன் நாங்களும் கண்டோம். வாக்கு பண்ணினவர் அவர் சர்வ வல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன தெரியுமா தாட்டது? கவனிங்க. அவங்க 2 பேர் காலேபுகளும் யோசுவாவில் இருந்த விஷயம் என்ன தெரியுமா? உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் 3-4 வசனம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வேணா போடுங்க. லாஸ்ட் 3-4 வசனம் அங்கே ஆண்டு சொல்லுவார், காலேப் யோசுவா 2 பேர் தான் உள்ள போவான். லாஸ்ட் 3 வசனம் பாருங்க. நடுவு வருஷம் மோசையை பற்றி வரும். முதல் வருஷம் காலேப் பண்ணுங்க, லாஸ்ட் வருஷம் யோசுவா பற்றி வரும். காலேப் சொல்ற ஆண்டு, என்னை அவன் உத்தமமாய் பின்பற்றினான். என்னை அவன் உத்தமமாய் பின்பற்றினபடினாலே, சரியா, அந்த தேசத்தை என்ன செய்வான்? அவன் சுதந்திரிப்பான். என்னை அவன் உத்தமமாய் பின்பற்றினபடினாலே அந்த தேசத்தை அவன் என்ன செய்வான்? 36 வசனம்பா. எப்புனேயின் குமாரனாய் காலேப் மாத்திரத்தை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா.
ஏன் கொடுப்போம்னு சொன்னார் காலேபுக்கு? அவன் என்னை உத்தமமாய் பின்பற்ற. என்ன உத்தமமா தெரியுமா? அவரை உத்தம இருதயத்தோடு இருந்தான். அவர் சொன்னா செய்வார். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் சொல்றான், அவன் உத்தமமா என்னை பின்பற்றினான். அடுத்த லாஸ்ட் வசனம் பாருங்க. யோசுவாவுக்கு சொல்லுவார், உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாக யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அது இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். அல்லேலூயா. 2 பேரும் ஸ்பெஷலா சொல்றாரு. ஏன் தெரியுமா? கவனிக்கணும். ஏன் தெரியுமா? அவங்க 2 பேருக்குள்ள என்ன இருந்துச்சு? விசுவாசம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஏன்பா நடுவுல இங்க வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு அப்பா அவர் அங்க எகிப்து அத்தனை யுத்தங்களை செஞ்சாரு. கொஞ்சம் யோசிப்பா, கொஞ்சம் யோசி. நீ உலகத்திலே பாவத்திலே கடந்திருக்கலாமே, உன்னை எதுக்கே அவர் மீட்கணும்? நடுவுல கொண்டாந்து உன்னை அழிக்கிறதுக்கு பாவத்தில் இருந்து உன்னை மீட்டாரு. யோசி. அவன் ஜனங்களை யோசிக்க சொன்னான். 2 பேருக்கு அந்த யோசனை வருது. என்னது? நடுவுல கொண்டாந்து நம்மளை அழிக்கிறதுக்கா எகிப்து அத்தனை யுத்தங்களை அவர் செய்தார். பார்வோன் சேனை வல்லரசு, இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி அந்த தேசத்தோட தேவன் யுத்தம் பண்ணினாரு, கலங்கடித்தாரு, பயந்துட்டானுங்க. அவனுங்க நைட்டா கிளம்புங்கப்பா, விட்டா போதும், போங்கப்பா அப்படின்ட்டானுங்க. என்ன வேணாலும் கேட்டு வாங்கி போடுங்க அப்படின்ட்டாங்க. நகையெல்லாம் கொடுறானா, எல்லாத்தையும் கொடுறான், போ கிளம்பி போயிடு அப்படின்றான். அந்த மாதிரி தூக்கின்னு வந்துடுற. எதுக்கு? அப்படி ரட்சிக்கத்தக்க வேற தேவனே இல்லை. வேற எந்த தேவனும் எந்த ஜனத்தையும், தேவனே வேற எந்த தேவனும் கிடையாது, வேற எந்த அடிமைத்தனத்துக்கு ஜனமும் இப்படி விடுதலை ஆனதில்லை. அல்லேலூயா. இந்த ஜனம் மட்டும்தான், இந்த தேவன் மட்டும்தான் அதை செய்தார். எதுக்கு செஞ்சாரு? நடுவில் கொண்டாந்து அழிக்கிறதுக்கா? நடுவில் கொண்டாந்து அழிக்கிறதுக்கு அவனை ரட்சித்தாரு. அதுக்காக செஞ்சாரு. செங்கடல 2 பிறந்தாரு. நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களே இஸ்ரவேல் மக்களே, கடந்து வந்தீங்களே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தும்படி ஞானஸ்தானம் எடுத்தீங்களே, அந்த ஞானஸ்தானத்திலேயே பரிசுத்த ஆவி, அந்த 2 போட்டிருக்கு. மேகத்தினாலும் மோசையினாலும் ஞானஸ்தானம் எடுத்தாரு. ஒரே டைம் தான். ஓகே. அப்போ உனக்கு பரிசுத்த ஆவி உனக்குள்ள கொடுத்து, அவர் ஞானஸ்தானம் எடுக்க வச்சு பரிசுத்த ஆவி உனக்குள்ள கொடுத்து உன்னை ரட்சித்திருக்கிறாரு. நீ இந்த பக்கம் வந்தியே, அந்த பக்கத்து இந்த பக்கம் வந்தியே, எதுக்கு? உன்னை கொண்டு இங்க அழிக்கிறதுக்கா? பாதி அழிக்கிறதுக்கா அவர் இதை செஞ்சாரு. பாதி அழிக்கிறதுக்கா பரிசுத்த ஆவி உனக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. பாதி அழிக்கவா பரிசுத்த ஆவி தந்தாரு? பைபிள் தெளிவாக சொல்லுது. எபேசியர்ல என்ன சொன்னாங்க? பரிசுத்த ஆவி எதுக்கு தந்திருக்கிறாரு? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில், நீங்களும் உங்கள் சத்திய வசனமாகி ரட்சிப்பு சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்க ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள்ள முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு இந்த ஆவியானவர் அச்சாரமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் அட்வான்ஸா இருக்கிறார், நிச்சயதார்த்த மோதிரமா இருக்கிறார், கேரண்டியா இருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள் போட்டுறார், கேரண்டின்னு போட்டுக்கணும். அவர் இஸ் a guarantee. இங்கிலீஷ் பைபிள் வெர்ஷன் கேரண்டி ஆஃப் தி இன்ஹெரிட்டன்ஸ். நிச்சயமா நித்திய ஜீவனை பெறுவோன்ற கேரண்டி. அங்க பாருங்க, who is a deposit guaranteeing our inheritance. கேரண்டி. மனுஷன் கொடுக்குற கேரண்டி இல்லைங்க இது. 5 வருஷம் கேரண்டி, 10 வருஷம் கேரண்டி இல்லை, forever கேரண்டி. அல்லேலூயா. என்றென்றைக்கும் கேரண்டி. அல்லேலூயா. அந்த மாதிரி கேரண்டி கொடுத்துருக்காரு பரிசுத்த ஆவி. எதுக்கு? ஒன்னாவது பாதியில் காலி பண்ணுறதுக்கா? அவன் யோசிச்சான். நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, காலையில் இப்போ யோசிக்கிறான். நடுவில் எவ்வளோ பிரச்சனையா, நடுவில் எவ்வளோ பாடுகள். அந்த பாடுகளை நீ விட்டுட்டு உன்னை நீ என்ன பண்ணிருக்கலாம்? பாடுகளை அப்பவுமே நீ போயிருக்கலாமே. ஆனால் பாடுகளை நீ போலியே. அந்த பாடுகளையும் உன்னை ஏந்தினார், சுமந்தார், தாங்கினார், தப்பு வைத்தாரே. எதுக்கு? நடுவில் கொண்டாந்து அழிக்கிறதுக்கா? எத்தனை பாடுகள் கடந்து வந்திருக்க? எத்தனை பாடு கடந்து வந்திருக்க? அந்த பாடுகள் நினைச்சா அப்பவுமே பின்னாடி போயிருக்கலாம், ஆண்டரை விட்டே போயிருக்கலாம். அப்படிதான் வந்துச்சு உபத்திரவம், பாடலாம். ஆனால் அவர் உன்னை விடாமல் காத்தார். அல்லேலூயா. நீ பேதுரை கேட்டுப்பார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நமக்கு அந்த சுதந்திரம் அங்கே இருக்குது, அந்த சுதந்திரத்தை 1 பேதுரு 1:5 போடுப்பா. அந்த சுதந்திரத்தை பெறுறதுக்காக நம்ம எப்படி? தேவட பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாருடைய கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதோ விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அல்லேலூயா. உன் சுய பலத்தினால் இல்லை. யாரு காத்துக்கிட்டு இருக்கா? தேவனுடைய பலத்தினாலே. அவர் தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வாக்கு பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். அவருடைய பலத்தினால் அவர் காப்பார், வடுவாதபடி உன்னை காப்பார், தன் மகிமையில சன்னிதானத்தை உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். அத்தனை லட்சம் பேரும் விசுவாசிக்கல, அவனுக்கு விசுவாசிக்கல. இந்த 2 பேர்கிட்ட இந்த விசுவாசம். இதுக்கு இவ்வளோ தூரம் கொண்டாந்தாரு. உள்ளே போய் கானான் தேசத்தை வேற பார்த்துட்டு வாங்கன்னு வேற சொன்னாரா? எதுக்கு பார்த்துட்டு சொன்னார்? அப்போ பார்த்துட்டு சொல்லும் போது கொஞ்சம் யோசிங்களேன்.
அந்த தேவனுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். என்னன்னா நம்ம கூட ஏதாவது எப்படி சில பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படி சொன்னால், ஸோ ஒரு வேளை நான் ஒரு ஏதாவது வாங்கி அதோட ஃபோட்டோ மட்டும் நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் சொல்லிட்டேன், அந்த சைக்கிளோட ஃபோட்டோ மட்டும் பிடிச்சி வச்சுருக்கேன் வச்சுங்க, சரியா, இது அதில் அமேசானில் காமிக்கிறேன், இதான் இதைத்தான் நான் உனக்கு வாங்கி தர போகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறதில்ல. அப்பா சங்கடத்தோடைய காமிப்பார், சந்தோஷமாக காமிப்பார். இல்லை பாத்தியா அப்பா அவனுக்கு வாங்கி தர போகிறது, பாத்தியா பாத்தியா சந்தோஷமா சந்தோஷமா. அந்த மாதிரி தாங்க உணர்வோட சொன்னார், போய் பார்த்து வாங்கடான்னாரு. அந்த உணர்வோட சொன்னார், போய் பார்த்து வாங்கடான்னாரு. பாலும் தேனும் ஒரு தேசத்தை பார்த்து வாங்கட்டார். ஆனால் எனக்கு வந்தானுங்க பாருங்க, அவர் வாங்கி தர மாட்டாருன்ட்டாங்க. அவர் செய்ய மாட்டார், அவர் பொய் சொல்லுவார், அவரை நம்ப முடியாது, அவர் மாறுவார். என்ன அவர் மாறுவார், அவர் பொய் சொல்லுவார். அதாங்க அதுக்கு அர்த்தம். விசுவாசிக்கலாம் தாங்க அர்த்தம், விசுவாசிக்கலாம் தான் அர்த்தம். நம்ம என்ன பெரிய பெரிய பிரச்சனை அங்கே தான் அவர் சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? சரி என்னை விசுவாசி அது எவனும் உள்ளே போக மாட்டான்ட்டு. அங்கே நீங்கள் அந்த என்னாகும் 14 இப்போ வாசித்து பாருங்கள். என்னாகும் 14 30ஆம் வசனம் வாசிங்க. 30வது வசனம். எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. இங்கே தான் சொன்னார். அங்கெல்லாம் கூட மண்ணா பண்ணும்போது தண்ணி கேட்கும் போது சரியா நிறைய பண்ணாங்க. அங்கெல்லாம் சொல்ல பிரவேசிப்பதில்லைன்னு சொல்ல. விசுவாசிக்கலையா நீ பிரவேசிப்பது இல்லை. நல்ல கவனிய வார்த்தையை, அவர் வார்த்தையை நீ விசுவாசிக்கலையா நீ பிரவேசிப்பது இல்லை. நீ யாராக இருந்தாலும் சரி, புரியுதா? இது விளையாட்டு கிடையாது விசுவாசம், சரியா? அதே அவர்கிட்ட விளையாடி சர்வர்களோட விளையாடிட்டு இருக்கக்கூடாது. நீ விசுவாசிக்கலையா, உன்னால் விசுவாசிக்க முடியலையா, அவங்க ரட்சிப்ப டவுட்டு. நீ ரட்சிக்கப்பட்டியான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட யாரும் டவுட் பண்ண மாட்டாங்க, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, புரியுதா? நான் ஒரு பிள்ளையா இருக்கேன்னா அவருக்கு அப்பா இருக்கிற உறவு இருக்குது, அவள் அப்படி இருக்கிற யாரும் டவுட் பண்ண மாட்டாங்க, சரியா? எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா என்ன நீ யாரான்னு கேட்பாரா? நேற்று வரைக்கும் பிள்ளை இன்னைக்கு நீ யாரான்னு கேட்பாரு, புரியுதா? உறவு இருக்குது. அப்போ டவுட்னா விசுவாசியாதவங்க யாரும் பிரவேசிப்பது இல்லை. அதுதான் நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கு. நான் காமிக்கிறேன், அதுதான் சொல்லி திருஷ்டாந்தமா. விசுவாசிக்காது எவனும் உள்ள பிரவேசிப்பது இல்லை. நீ பைபிள் எந்த பக்கம் திருப்பி பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசிக்கிறவனுக்கு தேவனோட ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்தல் உலகத்தில் அன்பு கொடுத்தான். அல்லேலூயா. நீ யாராவனா இரு, விசுவாசிக்கிறவன் எவனோ, யூதனான கிரேக்கனாலும் நீ யாரவன, படித்தவன் படிக்காதவன், நெட்டை குட்டை கருப்பு சோப்பு, என்ன, தட்ஸ் நாட் மேட்டர், தட் இஸ் நாட் அ மேட்டர். அது இல்லை பிரச்சனை, விசுவாசியம்தான் காரியம். நீ யாராக இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறியா? இயேசுவை விசுவாசிக்கிறியா? உண்மையிலே விசுவாசித்து வந்திருக்கியா? உண்மையிலே விசுவாசிக்கிறியா? 100% நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. அல்லேலூயா. அவ்வளோதான், நோ டவுட். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகம்னு லேசாக வந்தாலே உன் விசுவாசம் பூர்ணப்படலன்னு அர்த்தம். உண்மையிலே இங்கே பாருங்க சொல்லிட்டாரு. அடுத்து பாருங்க, அங்கே 34 வசனம் வாசிங்க. 34 இதில் என்னாகும் 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என் உடன்படிக்கைக்கு வந்த உடன்படிக்கைக்கே மாறுதல் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்களா அவர் கொண்டு போயிட்டார். பார்த்தீங்களா எப்படி பாருங்க தேவனுடைய, அதான் எவ்வளோ ஒரு அனந்த ஞானம் உள்ளவர். ஆனாலும் கொண்டு போயிட்டார். எப்படி கொண்டு போயிட்டார்னா, ஆபிரகாம் ஈசாக்கிட்ட யாக்கோபுட சொன்ன உடன்படிக்கை அவர் அதை நிறைவேற்றிட்டார். ஜனங்கள் தான் ஃபெயில் ஆனாங்க. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். அல்லேலூயா. நீ போக மாட்ட, ஆனா நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட பண்ண உடன்படிக்கை நான் நிறைவேற்றுவேன். எப்படி? உன் சந்ததியை கொண்டு போயிடுறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. நம்ம அவங்களை கொண்டு போய் நான் நிறைவேற்றிடுறேன். நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிடுறேன். ஜோசுவா சொல்றான் பின்னாடி சுதந்திரிச்ச பிறகு. ஜோசுவா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்ன எந்த ஒரு நல்ல வார்த்தையும் அவர் கீழே விடவில்லை, எல்லாவற்றையும் அப்படியே நிறைவேற்றினார். அந்த தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர், சரியா? அப்போ அதுதான். அப்போ இவங்க ஏன் இவங்க உள்ள போல அப்படின்னா, மெயின் என்னன்னா, யார் உள்ள போல? ஏன்னா விசுவாசியாதவர்கள் உள்ள போல. விசுவாசம் செங்கடெல்லாம் தாண்டி வந்தாங்கலாம் பண்ணாங்க. யார் உள்ள போல? நீங்கள் 1 Corinthians 10ஆம் அதிகாரத்து வாங்க. அங்கே இப்போ அங்கே சொல்கிறது வாசிங்க. 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில்
1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், பந்தியில பங்கெடுத்தார்கள், அந்த மாதிரி சொல்லியிருக்கு. சரியா? வாசிங்க. எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. அவர்கள் அதிகமான பேரிடத்துல தேவன் என்ன இல்ல? பிரியமா இல்ல. சரியா? தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தங்க? அதனால தேவன் அவங்க மேல பிரியமா இல்லாதனால அவங்க வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். சரிங்களா? ஓகே, வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் எடுத்துக்காட்டாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். கண்ணுக்குட்டி ஆராதனை பண்ணாங்க. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவனை போல போய் விக்கிரக ஆராதனை செஞ்சான். அதான் போட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவனை போல போய் என்ன பண்ணா? விக்கிரக பண்ணான். அப்படி பண்ற யாராவது ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, உங்க திருஷ்டாந்தமா சொல்லியிருக்கு, பிரச்சனை உனக்கு. சரியா? தெளிவா இருக்கு பைபிள்ல. ரட்சிக்கப்பட்டும் ரட்சிக்கப்படாதவனை போல போய் விக்கிரக செஞ்சாங்க. சரியா? இதுதான் அந்த கண்ணுக்குட்டி ஆராதனை இங்க பவுல் எழுதுறாரு. சரிங்களா? அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. என்ன ஆகுமோ? 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம். அங்கே மோவாபிய ஸ்திரீகளோட இவங்க போய் என்ன பண்ணாங்க? வேசித்தனம் பண்ணாங்க. சரியா? ஒரே நாளில் 23,000 பேர். அங்கே பார்த்தீங்கன்னா 24,000 பேர் மறிச்சாங்கன்னு இருக்கும். இங்கே ஒரே நாளில் 23,000 பேர், அடுத்த நாள் 1000 பேர், மொத்தம் 24,000 பேர். இங்கடா 23 இருக்கு, அங்கே 24 இருக்குன்னு கூடாது. அழகாக எழுதுறாரு. ஒரே நாளில் 23 பேர் அவுட்டு. மொத்தமாக செத்தது 24, ஒரே நாளில் அவுட் ஆனது 23. சரியா? அதான் இங்கே சொல்லியிருக்கு. எதனால? ரட்சிக்கப்பட்டும் விபச்சாரம் வேசித்தனத்துக்குள்ள போயிட்டான். சரியா? ரட்சிக்கப்பட்டும் விபச்சாரம் வேசித்தனத்துக்குள்ள போறான். ஓகே, அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்தது. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போம். இது என்ன ஆகும்? 21 இருக்கு இந்த சம்பவம். வெண்கல சர்ப்பத்தை வைத்து சொன்னார்ல, கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பிச்சார்ல, எதுக்குன்னு நீங்க பாருங்க. அங்கே என்ன பிரச்சனைன்னு பண்ணா, எங்களுக்கு சாப்பாடுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணிக்கு தண்ணி இல்லை, அப்படிதான். புரியுதா? அவங்க அவர் வச்சிருக்க அந்த கானான் தேசத்தின் மேன்மையே என்ன பண்ணல, அவங்க அறியலை, உணரல. ஏன் உணரல, ஏன் அறியலை? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுதான் நான் காமிக்க போகிறேன். இவ்வளோ நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி, அதனால தான் தேவன் அவங்க மேலே பிரியமா இல்லை. இவ்வளோ நடக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதான் நான் காமிக்கிறேன், பைபிள்லேருந்து காமிக்கிறேன். ஆனால் புரிஞ்சுக்கணும் இதை. அவங்க எதான் பண்ணாங்க, நீங்கள் என்ன 21 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்வான். மோசையிட்ட போய் பண்ணுவான். ஆண்டவர் கோவம் கொல்லிவாய் சர்ப்பங்களை வச்சுக்கிறான்னு கடிக்கிறவங்களாம் செத்து போவோம். அங்கேயும் எவ்வளோ கிருபையாக பண்ணுவார் தெரியுமா? வெண்கல சர்ப்பத்தை உயர்த்த சொல்லுவார். அதை நோக்கி பார்க்குறோம், கடி வாங்கினாலும் பிழைச்சிக்கிடுவோம். நல்லா இல்லையா சொல்லுங்க? அங்கேயும் கிருபையாக இருக்கிறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ செத்தே போன சொல்லியே. வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு உயர்த்த சொல்கிறாரா? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறாரா? மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்படும் போது எல்லாரையும் மனுஷகுமாரன் தன்னிடத்தில் இழுத்துக் கொள்வார். அல்லேலூயா. அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த எல்லாரும் பிழைத்தார்கள். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். அல்லேலூயா. அடுத்த சம்பவம் வாசிங்க. இதுல அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இது என்ன ஆகும்? 16 இருக்கு. சரியா? கோராகு, தாத்தான் அபிராம் கோராகு சம்பவம். பூமி பிளந்து உயிரோடு உள்ள போயிட்டான். கலகம் பண்ணானுங்க. எங்க மோசே நாங்க என்ன உயர்த்துறேன், நாங்களும் எங்களுக்கும் ஆசாரிய பண்ண வேணும், நாங்களும் அப்படின்னானுங்க. சரியா? இதெல்லாம் நடந்துச்சு. இது மொத்தத்துக்கும் ஒரு காரணம் என்னன்னா, இப்போ வாசிங்க அந்த 6ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. 5ஆம் வசனம் போடு. அவர் அப்படி இருந்த அர்த்தம், அங்கே இருந்து ரட்சிக்கப்பட்டோம், செங்கடலை ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றோம், ஞான போதத்தை பந்தியில் பங்கெடுத்தோம், கண்மலை தண்ணீரை குடித்தோம், எல்லாம் பண்ணியும் அவங்க பேர்ல தேவன் பிரியமா இல்லை.
கொஸ்டின் வந்து ஏன் இவ்வளவும் பின்னாடி பண்ணாங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. தேவன் உண்மை பிரியமா இல்லாதனால வனாந்திரத்தை காலின்றார். அவங்க மேலே தேவன் பிரியமா இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? எது தேவனுக்கு பிரியம்? எபிரேயர் 11:6 வாசிங்க. எபிரேயர் 11:6. பிரியமா இருந்ததில்லை தேவன் அவர்கள் மேல. ஏன்? எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எது இல்லைன்னா அவருக்கு பிரியம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. இப்போ இவ்வளோ செய்தியும் கேட்டு இன்னும் நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு நீ டவுட் பண்ணா சரியா? உண்மையில் தேவன் பிரியமா இருக்கிறாரான்னு டவுட் பண்ணணும். புரியுதா? ஏன்னா கிளியரா சொல்லிட்டாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் தேவன் ஒரு உண்டு என்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஏன் அவங்களை அழிச்சாரு அப்படின்னு புதிய ஏற்பாடு காமிக்குது. ஏன் அழிச்சாரு? ஒரே ரீசன் தான். ஏன் காரணம் என்னயா? யூதா புஸ்தகத்து வாங்க. யூதாவில் ஒரு அதிகாரம் தான், ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏன் அவங்களை அழிச்சாரு தேவன் சொல்லியிருக்கு. யூதாவில் 332 பக்கம் 5ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பின்பு ரட்சித்து எகிப்திலிருந்து உலகத்திலிருந்து ரட்சித்து அவர்களை ரட்சித்து கொண்டு வந்து பின்பு ரட்சிக்கப்பட்ட அவர்களையே தேவன் அழித்தார். யார? சொல்ல சத்தமா சொல்லுங்க. யார? யார? என்ன விசுவாசிக்கல? நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன விசுவாசிக்கல? உங்க என்ன விசுவாசிக்கல? தேவன் உண்மையுள்ளவர்னு விசுவாசிக்கல, சொன்னதை நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கல, கானான் தேசத்தை தருவார்னு விசுவாசிக்கல. நமக்கு பரமகான நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம் ஒரே ஆணையினால ஸ்திரப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசியாதவர்களை தேவன் வழியிலே அளித்தார். சரியா? அவர்கள் மேல் அவர்கள் அதிகமான பேர் இடத்துல பிரியமா இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது இதில் பிரியப்படுற. இப்போ நீங்கள் வந்தீங்க. இப்போ எபிரேயர் என்பதுவாங்க. எபிரேயரில் 3ஆம் அதிகாரத்து வாங்க, வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். இன்னும் நான் ரட்சணை தலைசீராக போல, அடுத்த வாரம் தான் போனோம். சரியா? பரவாயில்ல, ரொம்ப முக்கியங்க இது. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்து வாங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் எப்படிலாம் சொல்லியிருக்குன்னு மட்டும் பாருங்க. சரியா? 6ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. 6ஆவதுலேருந்து வாசிங்க. 6ஆம் வசனத்துலேருந்து ரொம்ப முக்கிய வசனம் கவனிங்க. எப்படி சொல்கிறேன் எப்படி ஆக்கின்னு பாருங்க. இருங்க, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கவனிங்க, என்ன பின்னணி தெரிஞ்சுங்க. இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டது யாருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டதான யூதர்களுக்கு, ரட்சிக்கப்படுகிற யூதர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு. அவங்க அந்த நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உபத்திரவம் பயங்கரமாக பாடு. ரட்சிக்கப்பட்டனால அவங்க வந்து ஆஸ்தி கிடையாது. அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நீ ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கு நீ ரட்சகரா, அவர் தான் மெசியான்னு சொன்னியா, உனக்கு சொத்துல பங்கு இல்லைன்ட்டாங்க. வேலை செய்கிற இடத்துல வேலை இல்லைன்றாங்க. சரியா? பயங்கர உபத்திரவம் அனுபவிக்கிறாங்க கிறிஸ்துவனா இருப்பதுனால. இப்போ அந்த ஜனம் யோசிக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் குழப்பம் ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு? யூத மார்க்கம் எவ்வளவு பெரிய மார்க்கம், அது தேவனால் உண்டான மார்க்கம், அது ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொன்ன மார்க்கம், மோசே மூலமாக ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்த மார்க்கம், மேன்மையானதை விட்டுட்டு போயிட்டியேப்பா நீ ஏசுகிட்ட. ஆரோனை விட்டுட்டு போயிட்டியே, ஆபிரகாமை விட்டுட்டு போயிட்டியே, யோசுவாவை விட்டுட்டு போயிட்டியே, மோசையை விட்டுட்டு போயிட்டியே. இப்படிலாம் போட்டு என்ன பண்ணாங்க, குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பாடு, இவன் வேற உபதேசத்தில் குழப்பிக்கிட்டு இருக்கான், அதனால போயிடுவோம் அப்படின்னு மதில் மேலே இருக்க போன மாதிரி சிலர் நின்று இருந்தாங்க. சிலர் போயிட்டான், சில மது மேலே போன மாதிரி எனக்கு போயிடலாமா நான் அவங்களுக்கு வாழ்ந்துறார் ஆவியானவர். நீ போயிடலாமா நினைச்சுன்னு இருக்கிய பாடுகள் நிமித்தமா? சரியா? பாரு அப்படின்னு எழுதுறாரு. அந்த மக்களுக்கு எழுதுனது தான். ஆனால் இன்னைக்கு நமக்கு பொருந்தும். பின்னணி தெரிஞ்சுக்கலாம் முக்கியம். சரியா? இப்போ வாசிங்க. வாசிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். அந்த வார்த்தையில கவனிங்க. நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியம். என்ன நம்பிக்கை? நீங்க சொல்லுங்க, என்ன நம்பிக்கை? நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையினால் உண்டாகிற என்னது? நம்பிக்கை, தைரியம். நம்பிக்கையினால் உண்டாகிற தைரியத்தை மேன்மை பாராட்டுதல். சரியா? அவரா ரட்சிக்கப்பட்டிருக்கான். மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்த உறுதியாக பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடு. எது வரைக்கும் பட்டுக்கிட்டு? நீங்க சொல்லுங்க, எது வரைக்கும் பட்டுக்கிட்டு? என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன நிந்த அவமானம் எது நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, சரியா? என்ன பண்ணோம்? புடிச்சுக்கணும் உறுதியா. அல்லேலூயா, அல்லேலூயா.
பிடிச்சணும் உறுதியா, அதான் முக்கியம். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் ஆ. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே ம் இன்று அவருடைய சத்தத்தை இன்று கேட்பீர்கள். நீங்க அவரோட பரிசுத்தாவி சத்தத்தை எப்படி கேட்குறீங்க? ஹலோ, எப்படி கேட்குறீங்க பரிசுத்தாவி சத்தத்தை? மெசேஜில் கேட்குறீங்க, சரியா? ஒரு வார்த்தையில் தான் வருது பரிசுத்தாவி சத்தம். இந்த அவரோட சத்தத்தை கேட்பீர்களாகில். வாசிங்க. வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இதுதான் அந்த என்னாகும் 14 காமிச்சல, 13-14 காமிச்சல அந்த சம்பவம். இது நாம சுதந்திரிக்க முடியாது, அதுதான் கலங்கம் பண்றது. வனாந்திரத்தில் கோபம் மூட்டி நம்ம சோதனை நாளில் அந்த சம்பவம் தான் சொல்றாருங்க. நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதிருங்க. விசுவாசம் இல்லாமல் போயிடக்கூடாது, கடினப்படுத்தாதிருங்க. வாசிங்க தொடர்ந்து. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். வார்த்தை, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று நான் ஆணையிட்டேன். பாருங்களேன், உள்ளே பிரவேசிப்பார்கள், நான் கொண்டு போய் சேர்ப்பேன் ஆணையிட்டவரே, இப்ப பிரவேசிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆணையிட்டார். சரியா? எதனால? அவங்க அவரை நம்பல, விசுவாசிக்கல. அதான் அங்க சொல்லியிருக்கு. சரியா? அதான் இந்த கோவம் மூட்டி அந்த சந்ததியை 40 வருஷம் அங்கதான் சொல்லுவாரு. வாஸ்தவம்லாம் நம்ம நீங்க போய் சுத்தி வந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் 40 வருஷம் வனாந்திரத்தை சுத்துவீங்கன்னாரு. அது அங்க உண்டாச்சு. ஏன் உண்டாச்சுன்னா அவங்கள தான், அவங்க விசுவாசிக்கல. தொடர்ந்து வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள இப்போ நமக்கு சொல்றாரு, இங்க வந்துட்டார், நம்மகிட்ட வந்துட்டார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் எது? அவிசுவாசமுள்ள, ஜீவன் விட்டு தேவன் விட்டு விலகுற அவிசுவாசமுள்ள இருதயம் தான் பொல்லாத இருதயம். அந்த பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு. இங்க பெத்தேல்ல, மேல பெனியல்ல, ஆன்லைன்ல கேட்கறது யார்கிட்டையும் என்ன இருக்கக்கூடாதுன்ற சொல்லுங்க. என்கிட்டையும் பிரசங்கிக்கிற என்கிட்டையும் இருக்கக்கூடாது. என்னது? அவிசுவாசம், பொல்லாத இருதயம், அது இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அடுத்து வாசிங்க. உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாவத்தின் வஞ்சனையினால அப்படின்னா எதை சொல்றாரு? பாவத்தின் வஞ்சனைன்னு அதே சம்பவத்தை தான் பேசிட்டு வர்றாரு. அவங்க விசுவாசிக்கல, பார்த்தீங்களா? அதை தான் பாவன்றாரு. விசுவாசியாதாலே பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும், வசனம் சொல்லுங்க, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசம் வராத ஏன் பாவம்? 1 Corinthians 14 லாஸ்ட்ல நினைக்கிறேன், அல்லது ரோமர் 14 லாஸ்ட்ல இருக்கும் அந்த வசனம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அது அந்த பாவத்தை சொல்றாரு. அந்த பாவத்தை வஞ்சினால உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. அவரை விசுவாசி. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் விசுவாசி. அடுத்த வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் மறுபடியும் எவரி ஆக்கின மூலமா ஆவியார் என்ன சொல்லுங்க. ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட எப்படி இருந்த நம்பிக்கை அது இருக்கா? அது இருக்கணும். உனக்கு எப்போ வரைக்கும் இருக்கணும்? முடிவு பரியந்தம் இருக்கணும். அல்லேலூயா. நடுவில் அவர் மாறிட்டார் நீ நினைக்க கூடாது. அவர் மாற மாட்டாரு. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்று என்றும், அவர் வார்த்தை மாறாது, அவரும் மாறாதவர், அவர் வாக்குத்தத்தம் மாறாது. அல்லேலூயா. நீ தான் உறுதியா பிடிச்சிக்கணும். அடுத்த வருஷம் வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. மறுபடியும் சொல்ற, இருதயத்தை கடினப்படுத்தாது. அடுத்து வாசிங்க. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? என்ன கேட்டாங்க? கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும், அந்த 2 பேர் தவிர, ஜோசுவா காலத்தை தவிர யாவரும் அப்படி செய்தார்கள். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? பாவம் எதை சொல்ல தெரியுமா? அவங்க விசுவாசியாமல் போனதான் பாவம். அவர் யாரை ஆரோசித்தார்? யாரை வேணான்னு சொன்னார்? இவன் உள்ள போக மாட்டான்டா அப்படின்னாரு. யார? பாவம் செய்தவர்கள். அவள் சவங்கள் வனாந்திரத்தில் வந்து போயிட்டு. ஏன்னா அவர் என்ன செய்யல? விசுவாசிக்கல. சொல்லுவார். அடுத்த வருஷம் சொல்லுவார் பாருங்க. வாசிங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து பிரவேசிப்பது இல்லை என்று ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? போங்கடா, போல கீழ்ப்படியில ரிட்டர்ன் போலாமான்னு யோசிக்கிறான். கீழ்ப்படியாத குறித்து அல்லவா? இவ்வளவுக்கு காரணம் என்ன? அவங்க அழிஞ்சாங்க, கீழ்ப்படியில. ஏன் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க? ஏன்? அடுத்த வருஷம் வாசிங்க. ஏன்? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதனால போலங்க உள்ள? நீங்க சொல்லுங்க. எதனால போல? அந்த அபிவிசுவாசம் யார்கிட்ட இருந்தாலும் சரி, அது தேவன் அருவருக்கிறார்.
யார்கிட்ட விசுவாசம் இருந்தாலும் சரி அது தேவன் கனப்படுத்துறார். அல்லேலூயா. நீங்க வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் அங்கேயும் விசுவாசம் பற்றி தான் சொன்னோம். விசுவாசம் எப்படி எந்த ரூபத்தில் வந்தாலும் ஆண்டவர் அதை கனப்படுத்துவார், யார்கிட்ட வந்தாலும் கனப்படுத்துவார். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், சரியா? அதுதான் இங்கே அவர்கள் அவிசுவாசத்தால் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் பார்க்கிறோம். அதிகாரம்லாம் பின்னாடி தான் பிரிக்கப்பட்டது. எபிரேயர்கள் எழுதும்போது அதிகாரத்தை பிரித்து எழுதல. அவ தொடர்ந்து வாசிங்க. இப்போ 4 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க, நமக்கு சொல்லு பாருங்க. ஆனபடியினாலே அப்படி ஆனபடினா அர்த்தம் கலங்க. அவங்க அவிசுவாசத்தினால் பிரவேசிக்க கூடாமல் போயிடுச்சு. மக்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, அவர்கள் அவிசுவாசத்தினால பிரவேசிக்க கூடாமல் போனபடினால ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவன் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். எப்படி பின்வாங்கி போவோம் நீங்க சொல்லுங்க. இப்போ எப்படிங்க பின்வாங்கி போவாங்க? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பின்வாங்கி போவாங்க? நீ விசுவாசிக்கலனாலே பின்வாங்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ அடுத்த வருஷம் வாசிங்க, தெளிவா இருக்கும் பாருங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. அவங்களுக்கு அது கானான் தேசம் போறது சுவிசேஷம் சொல்லிருக்கு. ஹலோ, கானான் தேசம் போறது, இந்த உலகத்துல கானான் தேசம் போறதே அவங்களுக்கு சுவிசேஷம் நல்ல செய்தி. சுவிசேஷம் நல்ல செய்தி, நல்ல செய்தி சொன்ன சொல்லுங்க. கானான் தேசம் போறது அப்படின்னு சொல்லிருக்கு. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் பிரசங்கம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பிரசங்கம் முடிய போகுது. நீ விசுவாசம் இல்லாம கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு இந்த பிரசங்கம் பிரயோஜனப்படாது. அவ்வளவுதான். உனக்குள்ள இந்த பிரசங்கத்தை கேட்டு இப்போ 100% கெட்டியா அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உனக்குள்ள உண்டாயிருந்தா நீ பாக்கியவான். அல்லேலூயா. ஏன்னா நான் பிரசங்கித்தது என் வார்த்தை இல்லை, நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லலை, சரியா? பாஸ்டர் என்னை நீங்க நம்புங்கள்னு சொல்லலை, சரியா? அவர் வார்த்தை, அவர் உண்மையுள்ளவர், அவர் எழுதி தந்திருக்கிறார், அவரை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. வருகிற இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். அதை வாசித்து முடிச்சிடலாம். எபிரேயர் 10 முடிச்சிடலாம்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க பாஸ்டர். இதே தான் நீங்கள் வாசிக்க கண்டிப்பாக முடிச்சிடலாம். எபிரேயர் 10 35 வசனம் வாசிங்க. 35 39 வரைக்கும். தம்பி வந்து முன்னாடி வந்து பாடுங்க அந்த பாட்டு லாஸ்ட். வாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. மிகுந்த பலனுக்கு ஏதுவான எதை விட்டுறாதீங்க? உங்கள் தைரியத்தை. எப்படி தைரியம் வரும்? அங்க வாசிங்களேன், எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல. நம்பிக்கையினால் உண்டாகிற தைரியம், நம்பிக்கையினால் உண்டாகிற தைரியம். ஓகே, விசுவாசம் சொன்னா தப்பு இல்லை. ஓகே, உண்டாகிற தைரியம். ஓகே, வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு உங்களுக்கு என்ன வேண்டியது? பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். கண்டிப்பா. தாமதம் பண்ண மாட்டார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்லுவோமா? எதனால பிழைப்பான்? நீ சொல்லு, எதனால பிழைப்பான்? விசுவாசனால யார் பிழைப்பான்? விசுவாசனால நீதிமான் என்ன செய்வான்? நீங்க 100% மார்க் வாங்கிட்டீங்க, போங்க. விசுவாச நீதிமான் பிழைப்பான் என்று வாசிங்க. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். பின்வாங்கி போறதுனா என்னது? இப்ப நீங்க சொல்லுங்க, பின்வாங்கி போறது என்னது? முடியாதுன்னு சொல்றது. அவர் கொண்டு போய் சேர்க்க மாட்டார். பக்கமா எழுதி கொடுத்துருக்காரு, போய் சொல்றார். அப்படி சொல்றது புரியுதா இல்லையா? அது ரொம்ப அவருக்கு வேதனையா இருக்கும், விஷமா இருக்கு இந்த மாதிரி பண்றது, மாதிரி பேசுறதுலாம். சரியா? பின்வாங்கி போனான் அவன் மேல ஆத்துமா பிரியமாயிரு. நம்மள சொல்ற வாசிங்க. 39. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல். பின்வாங்கினா என்ன ஆயிடுவே? நீ கெட்டு போய் பின்வாங்கினா என்ன ஆயிடுவே? தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவருடைய தந்தை உலகத்தை அனுப்பி கொடுத்தார். நீ பின்வாங்கினா கெட்டு போயிடுவேன், நித்திய ஜீவன் அடையும்படிக்குத்தான். அப்ப அங்க பின்வாங்கல. ஆத்ம ஈடேற சொல்லுங்க. ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். நான் விசுவாசியா இருக்கிறேன்னு சொல்ற மட்டும் அல்ல, கரங்கோ தலையிலே சொல்லுங்க, நல்லா உச்சாமலையிலே சொல்லுங்க. நாளை காலையில 9:30 வந்துருங்க, சரியா? ஆமா, விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இப்ப அந்த பாட்டு லாஸ்டா பாடுவோம், அவ்வளவுதான், செய்தி முடிஞ்சிடுச்சு. வாங்கப்பா, பிள்ளைங்களுக்கு மைக் கொடுங்கப்பா, முன்னாடி பாடுவோம். எல்லாரும் எழுப்பி நின்று அவங்களோட சேர்ந்து பாடி ஜெபம் பண்ணி முடிப்போம். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களா
இல்லை பாட்டு போடுங்க. ஒரு ஸ்டான்ஸாக பாடுவோன்னே, ஒரு ஸ்டான்ஸாக அந்த இதை மட்டும், அந்த கவியை மட்டும் 3 தடவை பாடு நடுவில் இருக்க. எல்லாரும் உணர்ந்து விசுவாசத்தோட பாடுவோம், சரியா? சந்தோஷத்தோட. ஆனா நமக்கு நித்திய தந்திருக்கலான்னு சந்தோஷத்தோட நம்மோட வருவார்னு. ஓகே. சேருவேன் நான் இயேசுவோடு, அவர் நாமத்தின் வல்லமை அறிவேன். கஷ்ட நாட்களில் கூட இருப்பார், திருப்தியாக்குவார். சேருவேன் நான் இயேசுவோடு, அவர் நாமத்தின் வல்லமை அறிவேன். கஷ்ட நாட்களில் கூட இருப்பார், திருப்தியாக்குவார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வ நம்பிக்கை நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வ நம்பிக்கையோடு நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வ நம்பிக்கை நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வ நம்பிக்கை. அப்படி எல்லாம் கண்களை மூடி நம்ம எல்லாருமே கரங்களை வைத்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கரங்களை வைத்து, ஆண்டவரே என்னோட நீர் பேசின வார்த்தைகளுக்கா நன்றி என்று சொல்லுவோம். எனக்கு நீர் விசுவாசத்து நாளில் வர்த்திக்க பண்ணியிருப்பதற்காக நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட எந்தெந்த நேரங்களில் ஒரு வேலை அவிசுவாசமா பேசி இருக்கலாம், நாம நினைத்து இருக்கலாம், நாம அதெல்லாம் ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்ப. ஆண்டவரே என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. 100% இன்றைக்கு நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம். 100% விசுவாசிக்கிற ஆண்டவரே. இனி அந்த விசுவாசத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைப்பா, எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, நீர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவர், ஆணையிட்டு சொல்லி இருக்கிறவர், நீர் உண்மை உள்ளவர். விலையேற பெற்ற ரட்சிப்பை எனக்கு நீர் ஈவாய் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை கொண்டு போய் நித்தியத்தில் சேர்ப்பதற்கு நீர் வல்லவரும் நல்லவரும் நீர் உண்மை உள்ளவருமா இருக்கிறீர். உம்முடைய பலத்தினால இதுவரைக்கும் என்னை காத்து வந்திருக்கிறவர், இனி நீர் காக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுப்போமா? என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி வல்ல பிதாவே நடிவுடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா அந்த நேரத்தில் குமார் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு நித்தியத்தில் நாங்கள் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்பி ஆண்டவரே எங்களை ரட்சித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நீர் தாங்கி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு ஆண்டவருடைய கிருபையினால் எங்களை நீர் கர்த்தாவே நிலைநிறுத்தி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பலத்தினால் எங்களை நீர் காத்து வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இனிமேலும் காக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தாவே தகப்பனே உம் மண்டையில நீர் சேர்க்க போவதற்காய் ஸ்தோத்திரம். என்றென்றைக்கு நித்தியத்தில் உம்மோடு நீர் எங்களை வைத்துக் கொள்ள போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் எப்போது நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாழ்த்துக்கிறோம். நாளை தினத்து கூட்டத்தின் தேவை நீர் பொறுப்பெடுக்க முடிய ஜெபிக்கிறோம். எல்லாரும் கலந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தின் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே ஆமென். கைகளை கீழே போடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பாதுகாப்பும் அனைவரோடு இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.